வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த நான் பார்க்க போகிறது ஆர்ஆர்பி என்டிபிசி எக்ஸாமில் 13/1/2021 நடந்த ஷிஃப்ட் 1க்கான மேக்ஸ் கொஸ்டின் தான் பார்க்க போகிறோம். சரிங்களா, அவங்க டேரெக்டாக கொஸ்டினுக்குள்ளே போயிடலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின். ஒரு மனிதன் ஒரு வேலையை சரிங்களா, எ மேன் கம்ப்ளீட்ஸ் அ ஒர்க் இன் 15 days by working 4 hours per day for first 5 days, 5 hours per day for 5 days and 6 hours per day for 5 days. If he works 8 hours per day with a half an hour lunch break, he will complete the work in. அதாவது ஒரு மனிதன் 15 நாள் வேலை பார்க்குறான். அது எப்படி வேலை பார்க்குறான் அப்படின்னா, 5 நாள் 4 மணி நேரமும், இன்னொரு 5 நாள் 5 மணி நேரமும் ஒரு நாளைக்கு 5 நாள் 4 மணி நேரம் ஒரு நாளைக்கு. சரிங்களா, ஒரு நாளைக்கு 5 மணி நேரம் வீதம் 5 நாள். சரிங்களா, அடுத்து ஒரு நாளைக்கு 6 மணி நேரம் வீதம் இன்னொரு 5 நாள். சரிங்களா, இப்படி 15 நாள் வேலை பார்த்துக்கலாம். இப்போ மொத்தமாக அந்த வேலையை இப்போ 8 மணி நேரம், ஒரு நாளைக்கு 8 மணி நேரம் வீதம். சரிங்களா, அதில் அரை மணி நேரம் அவனுக்கு லஞ்ச் ஒர்க். அப்படின்னா அந்த வேலையை மொத்த வேலையை எவ்வளோ நாள் முடிப்பான்றதான் கேள்வி. சரிங்களா, இப்போ டோட்டல் ஒர்க் என்ன வரும் பார்த்தீங்கன்னா, டோட்டல் ஒர்க் 5 days. சரிங்களா, 5 days இன்ட்டு 5 days, ஒரு டேக்கு 4 hours. சரிங்களா, ப்ளஸ் அடுத்து இன்னொரு 5 days, ஒரு நாளைக்கு 5 மணி நேரம் வீதம். சரிங்களா, ப்ளஸ் ஒரு நாளைக்கு இன்னொரு 5 நாள், ஒரு நாளைக்கு 6 மணி நேரம் வீதம். இதுதான் டோட்டல் ஒர்க்காக இருக்கும். சரிங்களா, இப்போ அவன் வேலை பார்க்குற டைமிங் என்ன பார்த்தீங்கன்னா, வித் ஹாஃப் அன் ஹவர் லஞ்ச் பிரேக். 8 மணி நேரம் வேலை பார்க்குறான், அதில் அரை மணி நேரம் லஞ்ச் பிரேக். அப்படின்னா ஒர்க்கிங் ஹவர்ஸ் எவ்வளோ பார்த்தீங்கன்னா, இப்போ ஒர்க்கிங் ஹவர்ஸ் 8 minus half ஈக்குவல் டு 7.5 ஹவர்ஸ் தான் இப்போ அவனுடைய ஒர்க்கிங் ஹவர்ஸ். அப்போது இப்போ நம்பர் ஆஃப் டேஸ் ஈக்குவல் டு டோட்டல் ஒர்க் அப்பான் அவனுடைய ஒர்க்கிங் ஹவர்ஸ், அவனுடைய எஃபிஷியன்சி. ஸோ டோட்டல் ஒர்க் இங்கே என்ன பார்த்தீங்கன்னா, 5 நாங்கள் 20, 25, 60, 45, அடுத்து ஒரு 30, 75. சரிங்களா, 75/7.5 ஈக்குவல் டு 10 டேஸ்ன்றதான் ஆன்சர். ஸோ 10 நாள் அந்த வேலையை அவன் முடிச்சிருப்பான். அடுத்த கொஸ்டின், ரெண்டாவது கொஸ்டின். ஒரு நிமிஷங்க. இஃப் த ஸ்பீட் ஆஃப் அ ட்ரெயின். சரிங்களா, ஒரு ட்ரெயினுடைய ஸ்பீடு 10 அடுத்தடுத்த மணி நேரங்கள் A1, A2 A10 வரைக்கும் இருக்குது. சரிங்களா, அப்படின்னா ஆவரேஜ் ஸ்பீடு என்ன சொல்லி கேட்குறாங்க. ஸோ ஆவரேஜ் ஸ்பீடுக்கு என்ன ஃபார்முலா? ஆவரேஜ் ஸ்பீடுக்கு ஃபார்முலா என்ன? டோட்டல் டிஸ்டன்ஸ் அப்பான் டோட்டல் டைம். ஸோ டோட்டல் டிஸ்டன்ஸ் அப்பான் டோட்டல் டைம். இப்போது ட்ரெயின் 10 மணி நேரத்தில் 10 அடுத்தடுத்த மணி நேரத்தில் A1, A2, A3 சொல்லி அதோட ஸ்பீடு இருக்குது. அப்போது அதோட டிஸ்டன்ஸ் என்னவாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்பீடு இன்ட்டு டைமா. ஸோ ஃபஸ்ட் ஹவரில் என்னவாக இருக்கும்? ஃபஸ்ட் 1 ஹவரில் A1 இன்ட்டு 1 டைம். சரிங்களா, அடுத்து A2 இன்ட்டு 1, அடுத்து A3 இன்ட்டு 1 சொல்லி 10 அடுத்தடுத்த மணி நேரங்களே இந்த மாதிரி போய்கிட்டே இருக்கும். கடைசியாக A10 இன்ட்டு 1 சொல்லி இருக்கும். ஸோ அப்போ அதனுடைய டிஸ்டன்ஸ் என்ன இருக்கும்? A1, A2, A3 இந்த மாதிரி அப்படியே போயிட்டேவும் கடைசி வரைக்கும் A10 சொல்லியிருக்கோம். அப்படின்னா இது டோட்டல் டிஸ்டன்ஸ் என்ன பார்த்தீங்கன்னா, A1 ப்ளஸ் A2 ப்ளஸ் A3 அப்படியே போய்கிட்டே இருக்கும். அடுத்தல் ப்ளஸ் A9 ப்ளஸ் A10 சொல்லியிருக்கோம். அதனுடைய டோட்டல் டிஸ்டன்ஸ் அப்பான் டோட்டல் டைம் என்ன? 10 hours. சரி, என்ன ஒரு ஃபார்மேட்டில் இருக்கும் பார்த்தீங்கன்னா, இது அரித்மெட்டிக் மீன், அதாவது கூட்டுத்தொடரில் மாதிரி இருக்கா. சரிங்க, இதுக்கு ஒரு தொடக்க எண் இருக்குது, அதுக்கு காமன் டிஃப்ரென்ஸ் 1. சரிங்களா, இதுக்கு ஒரு இறுதி எண் இருக்குது. அப்படின்னா அரித்மெட்டிக் மீனில் இருக்குமா. ஸோ அரித்மெட்டிக் மீன் ஆஃப் A1, A2, A3 அப் டு A10 ஆன்சர். சரிங்களா, அடுத்த கொஸ்டின், நாலாவது கொஸ்டின். விச் ஆஃப் தி ஃபாலோயிங் இஸ் வேலிட் ஃபார் A + B² = A² + B². கொடுக்கப்பட்ட கூற்றுகள் எது இதை சாட்டிஸ்ஃபைட் பண்ணுன்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ இதோட மதிப்பு என்ன வரும்? A² + B² + 2AB = A² + B². அப்போது 2ABயோட மதிப்பு என்ன வரும்? இங்கே இருக்க இந்த டோட்டல் செட்டும் இந்த பக்கம் மொத்தத்தில் மைனஸில் இருக்கும். ஸோ A² + B² -A² - B² சொல்லியிருக்கோம். ஸோ ப்ளஸுக்கு மைனஸ்க்கு அடியாயிரும். ஸோ ஏபியோட மதிப்பு 0/2 = 0. ஸோ ஏபியோட மதிப்பு 0 அப்படின்னா இது எந்த வேல்யூவாக வேணா இருக்கலாம். சரிங்களா, உதாரணத்துக்கு எக்ஸாம்பிள், இப்போ A 1ன்னு வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா B = 0ன்னு சொல்லியிருக்கலாம். சரிங்களா, A 2ன்னு சொல்லியிருந்தா B = 0ன்னு சொல்லியிருக்கலாம். அடுத்து A3ன்னு சொல்லியிருந்தா B = 0ன்னு சொல்லியிருக்கலாம். இந்த மாதிரி போய்கிட்டே இருக்கும். சரிங்களா, அதுக்கு ஒரு முடிவே கிடையாது. ஏன்னா இது ரெண்டோடைய பெருக்கல் பலன் 0ன்னு சொல்லி வரணும். ஸோ அப்படின்றப்போ
இது வந்து மேபி ட்ரூ ஃபார் இன்ஃபினிட் நம்பர் ஆஃப் ஏ அண்ட் பி. ஏ அண்ட் பிக்கு வந்து ஒரு முடிவில்லா நம்பராக கூட இருக்கலாம். சரிங்களா, அதான் வந்து ஆன்சர். அடுத்த கொஸ்டின், கொடுக்கப்பட்டதில் வந்து எது வந்து இந்த ஃபார்மேட் வந்து ஃபில் பண்ண சொல்லி கேட்குறாங்க. இதோட மதிப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வகுத்தல் 4 × 2 8. சரிங்களா, வகுத்தல் 4 16 வகுத்தல் 4 போர்ட்மாஸ் தேரி. போர்ட்மாஸ் தேரிப்படி இதோட மதிப்பு என்ன வரும்? 16 வகுத்தல் 4 4 4 × 2 8. சரிங்களா, 8 + 1 - 5 = 9 - 5 = 4ன்னு சொல்லி ஆன்சர் வரணும். சரிங்களா, அப்படி வர ஃபார்மேட் எதுன்னு பார்த்தீங்கன்னா இது ஒன்று மட்டும்தான். இப்படி பார்த்தீங்கன்னா இங்கே வந்து வகுத்தீங்க அப்படின்னா 4ன்னு சொல்லி வரும். 4 × ப்ராக்கெட் போர்டு மாஸில் சின்ன ப்ராக்கெட்டு, அதுக்கடுத்து இந்த அடைப்புக்குறி பெரிய அடைப்புக்குறி, அதுக்கடுத்து எல்லாத்துக்கும் பெரிய அடைப்புக்குறி. சரிங்களா, அப்போ இதோட மதிப்பு 4 4 × 2 = 8 - 5 + 1. இதோட மதிப்பு 3 + 1 = 4ன்னு சொல்லி வரும். ஸோ இதுதான் வந்து கரெக்டான ஆப்ஷன். இதை சாட்டிஸ்ஃபை பண்ணுற ஆப்ஷன் எது பார்த்தீங்கன்னா 4th ஆப்ஷன். அடுத்த கொஸ்டின், 7வது கொஸ்டின். இந்த நம்பர் என்னவா இருக்குன்னு சொல்லி கேட்குறாங்க. நல்லா கவனிங்க. 1.1 1, அதுக்கடுத்து 1 2, அடுத்து 1 2 3, அடுத்து 1 2 3 4, 1 2 3 4 5. ஸோ அதுக்கடுத்து என்னவா இருக்கும்? 1 2 3 4 5 6ன்னு சொல்லியிருக்கும். அடுத்து 1 2 3 4 5 6 7ன்னு சொல்லியிருக்கும். இப்படி முடிவு இல்லாமல் போய்கிட்டே இருக்கும். சரிங்களா, அப்போ இது வந்து ஒரு விகிதமுறா எண். சரிங்களா, விகிதமுறா எண்ணுக்கு வந்து அது வந்து ஒரு முடிவில்லாத நம்பராக இருக்கும். விகிதமுறா எண் வந்து முடிவில்லா வடிவில் வந்து இருக்கும். சரிங்களா, அதுக்கு வந்து முடிவில்லா வடிவத்தில் வந்து இருக்கும். அதாவது அதுக்கு வந்து ஒரு நான் டெர்மினேட்டிங் நம்பராக இருக்கும். சரிங்களா, நான் டெர்மினேட்டிங் நம்பர் சொல்லுவாங்க. இப்போ 0.33 பார் போட்டோம் சொன்னால் இதோட மதிப்பு என்ன வரும்? 0.3333 சொல்லி இது போய்கிட்டே இருக்கும். சரிங்களா, அதான் வந்து நான் டெர்மினேட்டிங். அதுக்கு வந்து ஒரு முடிவே இல்லாமல் போய்கிட்டு இருக்கும். இதே வந்து 0.3ன்னு சொன்னோம் அப்படின்னா அதோட மதிப்பு என்ன வரும்? 3/10. சரிங்களா, அவ்வளோதான். இதோட மதிப்பு வந்து ஒரு முடிவுக்கு வந்துடும். ஸோ இந்த மாதிரி பின்ன வடிவத்தில் மாற்ற முடிச்சுன்னா அது வந்து ரேஷனல் நம்பர், விகிதமுறு எண்ணு சொல்லுவாங்க. விகிதமாக மாற்றக்கூடிய எண்ணை வந்து விகிதமுறு எண்ணு சொல்லுவாங்க. பட் இங்கே கொடுக்கப்பட்ட நம்பர் வந்து ஒரு முடிவில்லா வடிவத்தில் போய்கிட்டே இருக்கிறதுனால இது வந்து ஒரு இர்ரேஷனல் நம்பர். அடுத்த கொஸ்டின் 17வது கொஸ்டின். The ratio in the lowest terms 4767 11123. சரிங்களா, இந்த கொடுக்கப்பட்ட எண்களுடைய லோவஸ்ட் டேர்ம்னுடைய ரேஷியோ வந்து என்னவா இருக்கும்னு சொல்லி கேட்குறாங்க. இதில் வந்து சிம்பிளஸ்ட் ஷார்ட்கட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நல்லா கவனிங்க. இதோட மதிப்பு கிட்டத்தட்ட 4800 4800 × 3 என்ன வரும்? 120 24 144 சொல்லி வரும். ஸோ மூணு பங்குக்கு உள்ளதாக இருக்குது. சரிங்களா, கிட்டத்தட்ட 3 பங்குக்கு உள்ளதாக இருக்குது. அப்படி இருக்க மாதிரி ஒரே ஒரு ஆப்ஷன் தான் 3 பங்குக்கு. அதாவது 3 × 3 9க்கு மேலே இருக்குது. சரிங்களா, 3 × 3 9க்கு மேலே 13. சரிங்களா, அதிகமாக இருக்குது. ஸோ 3 × 3 9க்கு கீழே தான் இருக்குது. சரிங்களா, இங்கே 3 × 3 9க்கு மேலே இருக்குது. மற்ற எல்லா நம்பரும் 9. இதோட விகிதம் 3:3க்கு மேலே தான் இருக்குது. சரிங்களா, 3 கூட இருக்குது. சரிங்களா, 9 கூட இருக்குது. இது 3 பங்கு, சாரி இது 1 பங்கு அப்படின்னா இது வந்து 3 பங்காக இருக்கணும். சரிங்களா, அப்போ அந்த மாதிரி வரக்கூடியது இங்கே 3:9ன்ற விதத்தில் தான் இருக்கும். சரிங்களா, 3:9 அல்லது அதுக்கு கீழே இருக்கணும். அப்போது அப்படி இருக்க மாதிரி ஒரே ஒரு ஆப்ஷன் தான் இருக்குது. ஸோ ஆன்சர் வந்து இதுதான். அப்படி இல்லை அப்படின்னா என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த 2 நம்பருடைய HCF 4767 11123. சரிங்களா, இது ரெண்டுக்குள்ள முதல்ல வித்தியாசத்தை கண்டுபிடிக்கணும். சரிங்களா, அது வித்தியாசனுடைய HCF கண்டுபிடிக்கணும். அப்படி கண்டுபிடிச்சிங்க அப்படின்னா என்ன வரும் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் நம்பர் 1123 எஸ் 4767 அடுத்ததாக 1123. இது ரெண்டுக்குள்ள வித்தியாசம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 6356. சரிங்களா, இப்போது இந்த 1123 சரிங்களா, இந்த நம்பருக்குடைய 6356 கழிச்சிங்க அப்படின்னா என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4761 சொல்லி வருமா. அடுத்ததா இந்த 6356லேருந்து
இந்த 4767 கழிச்சிங்க அப்படின்னா என்ன வரும் பார்த்தீங்கன்னா 1589 சொல்லி வரும். சரிங்களா? இது ரெண்டுக்கு வந்து மீச்சிமா சாரி ஹெச்சிஎஃப் எடுத்தீங்க அப்படின்னா ஹெச்சிஎஃப் வந்து 1589 சொல்லி தான் வரும். சரிங்களா? இந்த ரெண்டு நம்பர் கூட ஹெச்சிஎஃப் என்ன வரும்னா 1589 தான் வரும் லோவஸ்ட். சரிங்களா? லோவஸ்ட் வந்து என்ன வரும் 1589 சொல்லி வரும். ஸோ அதால் வந்து இந்த எண்ணை வகுத்துட்டீங்க அப்படின்னா 4767 இதை வந்து இந்த ஹெச்சிஎஃப்ஆல் 1589 அப்புறம் இதனுடைய 1589 ஹெச்சிஎஃப்ஆல் வகுத்துட்டீங்க அப்படின்னா என்ன வரும் ஆன்சர் பார்த்தீங்கன்னா 3:7 சொல்லி வரும். சரிங்களா? ஸோ ஆன்சர் வந்து 3:7. வேறு ஒன்றும் இல்லைங்க. இந்த ரேஷியோ இந்த லோவஸ்ட் டேர்ம்ஸ் ஆஃப் 4767 அப்புறம் 1123 லோவஸ்ட் ரேஷியோ நம்பர்னுடைய ரேஷியோ கேட்டாங்கன்னா இது ரெண்டுனுடைய ஹெச்சிஎஃப் எடுங்க. ஹெச்சிஎஃப்ஆல் இந்த ரெண்டு நம்பரை வகுத்துருங்க. வகுத்தீங்க அப்படின்னா என்ன ரேஷியோ கிடைக்குதோ அதுதான் வந்து நமக்கு தேவையான ஆன்சர். ஸோ ஆன்சர் வந்து 3:7. அடுத்த கொஸ்டின் 20வது கொஸ்டின். The greatest number of 4 digits which is divisible by 15, 20, 25, 45 இந்த எண்களால் வகுப்படக்கூடிய மிகப்பெரிய 4 இலக்க எண் என்னன்னு சொல்லி கேட்குறாங்க. சரிங்களா? மிகப்பெரிய 4 இலக்கங்கள் நார்மலாக இருக்கக்கூடிய மிகப்பெரிய 4 இலக்கம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிரேட்டஸ்ட் ஆஃப் 4 டிஜிட் நம்பர் என்ன வரும்னா 999. சரிங்களா? இப்போது எல்சிஎம் ஆஃப் 15, 20, 25, 45 என்ன வரும் பார்த்தீங்கன்னா 900 சொல்லி வரும். அவ்வளோதாங்க. இந்த 9999 இருக்கு இல்லையா, இந்த நம்பர் வந்து 900 பார்த்தீங்கன்னா என்ன வருமோ அதுதான் வந்து கிரேட்டஸ்ட் 4 டிஜிட் நம்பர் டிவிசிபிள் பை தீஸ் ஆல் நம்பர்ஸ். சரிங்களா? அப்போ இதனோட மதிப்பு என்ன வரும் 1 900 ஈக்குவல் டு 99 சொல்லி வரும். சரிங்களா? அதுக்கடுத்து 9 11 எடுத்தீங்கன்னா மறுபடியும் ஒரு 900 சொல்லி வரும். ஸோ 99 வந்து அதிகமாக இருக்குது. ஸோ 99 வந்து அதிகமாக இருக்குது. சரிங்களா? இப்போ வந்து 99 வந்து கழிச்சிட்டிங்க அப்படின்னா இந்த எண்ணு வந்து முழுமையாக வந்து வகுப்படுமா? ஸோ -99 வந்து என்ன பண்ணணும், இந்த நம்பர் வந்து கழிச்சிங்க அப்படின்னா நமக்கு கிடைக்கிற ஆன்சர் 990 த கிரேட்டஸ்ட் நம்பர் டிவிசிபிள் பை தீஸ் ஆல் நம்பர்ஸ். அவ்வளோதாங்க. அடுத்த கொஸ்டின் என்ன பார்த்தீங்கன்னா த லென்த் ஆஃப் ட்ரையாங்கிள். சரிங்களா? ஒரு முக்கோணம் ஒரு முக்கோணம் வந்து ஒரு பாசிட்டிவ் இன்டெஜரில் இருக்கான். சரிங்களா? இதில் 2 சைடோட மெஷர்மெண்ட் வந்து 6 சென்டிமீட்டர் அப்போ 3 சென்டிமீட்டர் இருக்குது அப்படின்னா தென் த நம்பர் ஆஃப் சச் டிஸ்டிங்ஸ் ட்ரையாங்கிள் அப்படின்னா எத்தனை வகையான முக்கோணங்களை உருவாக்க முடியும்னு சொல்லி கேட்குறாங்க. சரிங்களா? முக்கோணத்தோட பண்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரே நிமிஷங்க. எஸ், ஒரு ட்ரையாங்கிள் இருக்குது. சரிங்களா? ஒரு ட்ரையாங்கிள் இருக்குது. அந்த ட்ரையாங்கிளுடைய பக்கங்களுடைய மதிப்பு ஏ பி சி அப்படின்னு சொல்லி இருக்கு அப்படின்னா ஏ ப்ளஸ் பி. சரிங்களா? ஏதேனும் இரு பக்கங்களுடைய மதிப்பு வந்து மூன்றாவது பக்கத்தோட ஏதேனும் இரு பக்கங்களுடைய கூடுதல் வந்து மூன்றாவது பக்கத்தோட அதிகமாக இருக்கணும். சரிங்களா? அப்போ ஏதேனும் இரு பக்கம் ஸோ பி ப்ளஸ் சி ஈக்குவல் டு கிரேட்டர் தென் ஏ அல்லது. சரிங்களா? இது வந்து ஃபர்ஸ்ட் கண்டிஷன். ரெண்டாவது கண்டிஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா முக்கோணத்தினுடைய பக்கங்களோட அளவு இங்கே இந்த ஏதேனும் இரண்டு பக்கங்களுடைய கூடுதல் வந்து மூன்றாவது பக்கத்தோட அதிகமாக இருக்கணும். சரிங்களா? ரெண்டாவது கண்டிஷன் என்னன்னா ஏதேனும் இரண்டு பக்கங்களுடைய கழித்தல் வந்து மூன்றாவது பக்கத்தோட கம்மியாக இருக்கணும். சரிங்களா? அப்போது ஏ மைனஸ் சி லெஸ் தென் பி. அப்போ பி மைனஸ் சி லெஸ் தென் ஏ அப்படின்னா இங்கே கொடுக்கப்பட்ட நம்பர்ஸ் வந்து நம்மளோட மதிப்பு தெரியுமா? ஸோ 6 சென்டிமீட்டர் அப்புறம் 6,3 சென்டிமீட்டர். ஸோ அப்போது கான்செப்ட் என்ன வரணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொடுக்கப்பட்ட நம்பர் வந்து 6 - 3. சரிங்களா? 6 - 3 இரண்டு எண்களோட மூன்றாவது எண் வந்து என்னவாக இருக்கணும், அதிகமாக இருக்கணும். சரியா? இரண்டு எண்களோட கழித்தல் வந்து மூன்றாவது எண்ணோட கம்மியாக இருக்கணும். சரிங்களா? மூன்றாவது எண்ணோட கம்மியாக இருக்கணும். சரிங்களா? அடுத்து எக்ஸ் இரண்டு எண்களுடைய கூடுதல் வந்து மூன்றாவது எண்ணோட அதிகமாக இருக்கணும். சரிங்களா? அப்போது 6 + 3. அப்போது நம்பர் எதுக்குள்ளே இருக்கணும் 6 - 3 3லேருந்து சரிங்களா 9க்குள்ளே வந்து இருக்கணும். ஸோ அப்போ எத்தனை பேர் வரும் பார்த்தீங்கன்னா 4. ஸோ எக்ஸோட மதிப்பு என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4, 5, 6, 7, 8. ஸோ 5 டேர்ம்ஸ். சரிங்களா? 5 சச் டிஸ்டிங். சரிங்களா? 5 வகையான 5 நம்பர்ஸ். ஸோ 5 வகையான முக்கோணங்கள் வந்து நம்மளால் உருவாக்க முடியும். சரிங்களா? இந்த சியோட மதிப்பு இப்போ உதாரணமாக சின்னு சொல்லி இந்த எக்ஸோட மதிப்பு என்ன வரணும், இந்த இடத்துல 6 3 பதிலாக 4 போடலாம், 6 3 5 போடலாம், 6 3 6 போடலாம், 6 7 9 சொல்லி போடலாம். சரிங்களா? அப்புறம் மொத்தம் வந்து 5 நம்பர்ஸ் வந்து நம்மளால் 5
டிஃப்ரெண்ட் ட்ரையாங்கல்ஸ் வந்து நம்மளால் உருவாக்க முடியும். சரிங்களா, அதுதான் கான்செப்ட். 2 பக்கங்களோட கூடுதல் வந்து 3வது பக்கத்தோட அதிகமாக இருக்கணும், 2 பக்கங்களோட கழித்தல் வந்து 3வது பக்கத்தோட கம்மியாக இருக்கணும். இதுதான் வந்து முக்கோணத்துடைய பண்பு. சரிங்களா, அந்த பண்புல புட் பண்ணிங்கன்னா நமக்கு தேவையான ஆன்சர் 5 வகையான டிஸ்டிங்க்ட் ட்ரையாங்கல் வந்து நம்மளால் உருவாக்க முடியும். அடுத்த கொஸ்டின் 26. The ratio of the perimeter of the rectangles, the ratio of the perimeters to the length of the rectangle. ஒரு ரெக்டாங்கிள், ஒரு செவ்வகத்தினுடைய சுற்றளவு மற்றும் அதனுடைய நீளத்துக்கு வந்து மதிப்பீடு வந்து கொடுத்தாங்க. 5:1 சொல்லி கொடுத்தாங்க. இஃப் த ஏரியா ஆஃப் த ரெக்டாங்கிள் இஸ் 216 சென்டிமீட்டர், அந்த ரெக்டாங்கிளுடைய பரப்பளவு வந்து 216 சென்டிமீட்டர் ஸ்கொயர் கொடுத்துட்டாங்க. இதனுடைய லென்த் வந்து என்ன சொல்லி கேட்குறாங்க. இப்போது பெரிமீட்டர் ஒரு செவ்வகம், இந்த செவ்வகத்தினுடைய நீளம் வந்து L, அகலம் வந்து B. சரிங்களா, இதோட சுற்றளவு என்ன வரும், சுற்றளவு ஃபார்முலா, சுற்றளவு வந்து 2 × L + P. இது பரப்பளவுக்கு ஃபார்முலா L × P. நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க, சரிங்களா, செவ்வகம். இதெல்லாம் சுற்றளவு சரிங்களா, பெரிமீட்ரு, அப்புறம் அதோடைய லென்த்தோடைய ரேஷியோ கொடுத்துருக்காங்க 5:1 சொல்லி. அதோட பக்கங்களோட அளவு என்ன வரும், 5x + x சொல்லி வருமா, 5x + x. அப்போது 2 × L + P = 5x upon L = x. சரி, இது வந்து அடி கொடுக்கலாமா, 5. ஸோ அப்போ என்ன வரும், 2L + P = 5L, 2L + 2B. அப்போது போகிறோங்க, ஒரே நிமிஷங்க, ஏதோ ஒரு இடத்துல தப்பு பண்ணுற மாதிரி தெரியுது. இல்லை, கரெக்டு தான். ஸோ இப்போ பியோட மதிப்பு என்ன வரும், 3L/2 சொல்லி வருமா. சரிங்களா, இதை வந்து கழிச்சிங்க அப்படின்னா 3L சொல்லி வரும். பியோட மதிப்பு 3L/2 சொல்லி வரும். அவ்வளோதாங்க. பியோட மதிப்பு 3L/2 அப்படின்னா எல்லோட மதிப்பு என்ன வரும், ஒரே நிமிஷம், எல்லோட மதிப்பு தான் எக்ஸ் தானே. அப்போது இதோட மதிப்பு 3x/2 சொல்லி வரும். ஸோ பியோட மதிப்பு 3x/2 சொல்லி வரும். நமக்கு என்ன தேவை, பெரிமீட்டர் தான். அதனுடைய ஏரியா, தி ஏரியா ஆஃப் தி ரெக்டாங்கிள் இஸ் 216 சென்டிமீட்டர் ஸ்கொயர். அப்படின்னா அதனுடைய லென்த் தான் கேட்குறாங்க. ஸோ ஏரியா என்ன வரும், L × Bயோட மதிப்பு 216. அப்போ அதோட மதிப்பு என்ன வரும், 3x/2 × x. சாரி, லென்த்தோட மதிப்பு தான் எக்ஸு. ஸோ லென்த்தோட மதிப்பு எக்ஸு இன்ட்டு அகலத்தோட மதிப்பு 3x/2 = 216. ஸோ அப்போது 3x² = 216 × 2. இதை அடி கொடுத்தீங்க அப்படின்னா 36 சொல்லி வருமா, இல்லை 36 வராது, 7 3 21, 22, 23 6. ஸோ எக்ஸோட மதிப்பு 144, 12 சொல்லி வரும். நமக்கு என்ன கேட்குறாங்க, லென்த்து தான் கேட்குறாங்க. லென்த்துன்றது எக்ஸ் தான். ஸோ லென்த்தோட மதிப்பு 12 சென்டிமீட்டர்ன்றதான் ஆன்சர். அவ்வளோதாங்க. பேசிக் ஃபார்முலாவில் அப்ளை பண்ணாலே இந்த கணக்கு வந்து மதிப்பு வந்து உங்களுக்கு கிடச்சிடும். ஸோ அடுத்த கொஸ்டின் 27வது கொஸ்டின். when a number divided by 45 leaves a remainder 28. ஒரு எண்ணை வந்து 45 வகுக்கும்போது அந்த எண் வந்து ரிமைண்டர் வந்து என்ன கொடுக்குது, 28 கொடுக்குது. அப்படின்னா அந்த நம்பர் வந்து சேம் நம்பர் வந்து 15 வகுக்கும்போது என்ன கிடைக்கும்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ 45 ப்ளஸ் அந்த எண்ணம் என்னவாக இருக்கும், 45ஓட ஒரு எண்ணம் 45 வகுக்கும்போது 28 ரிமைண்டர் கிடைக்கும்னா அந்த நம்பர் வந்து என்னவா எடுத்துக்கலாம், 65 73 சொல்லி எடுத்துக்கலாம். சரிங்களா, அந்த நம்பர். ஸோ இப்போ வந்து 73 வந்து 15 வகுத்தீங்க அப்படின்னா என்ன வரும், 4 15 60, மிச்சம் வந்து ரிமைண்டர் வந்து என்ன வரும், ரிமைண்டர் 13 சொல்லி வரும். அவ்வளோதாங்க. ஸோ அடுத்த கொஸ்டின் 29வது கொஸ்டின். கொடுக்கப்பட்ட எண்ணினுடைய 2 நம்பர், சரிங்களா, 36 அப்புறம் என்னன்னு சொல்லி 2 நம்பர் இருக்குது. அதனுடைய HCF ஒரு LCMத்தோட மதிப்பு 9, 180. என்னோட மதிப்பு என்ன கேட்குறாங்க. ஸோ 2 எண்களுடைய பெருக்கல் பலன் அந்த எண்களுடைய மீச்சியம் மற்றும் மீப்பாவின் பெருக்கல் பலனுக்கு சமமாக இருக்குமா. ஸோ அந்த எண்கள் என்ன, 36 × n. சரிங்களா, LCM என்ன 180, HCF என்ன 9. ஸோ அடி கொடுத்தீங்க அப்படின்னா 5 கூட போகும். சரிங்களா, அப்போ என்னோட மதிப்பு 45 தான் ஆன்சர்.
சிம்பிள் ஃபார்முலா தெரிஞ்சிச்சுன்னா இந்த கணக்கு வந்து ஈஸியாக போட்டுடலாம். அடுத்த கொஸ்டின் 34வது கொஸ்டின். The semicircle of area 1250 சரிங்களா 1255 சென்டிமீட்டர் ஸ்கொயர் இஸ் இன்ஸ்கிரைப்ட் இன் ரெக்டாங்கிள் சரிங்களா. ஒரு செவ்வக வடிவம் ஒரு செவ்வகம் இருக்குது. அந்த செவ்வகத்தில் வந்து ஒரு அரை வட்டம் வந்து இருக்குது சரிங்களா. ஒரு அரை வட்டம் இருக்குது. அந்த அரை வட்டத்தினுடைய டயாமீட்டர் வந்து செமிசர்க்கிள். அந்த அரை வட்டத்தினுடைய டயாமீட்டர் வந்து இந்த செவ்வகத்தினுடைய நீளத்துக்கு வந்து சமமாக இருக்குது. அப்படின்னா அந்த அரை வட்டத்தின் அந்த செவ்வகத்தினுடைய பரப்பளவு என்னன்னு சொல்லி கேட்குறாங்க. இந்த அரை வட்டத்தோட பரப்பளவு கொடுத்தாங்க சரிங்களா. அரை வட்டத்தோட பக்கம் வந்து இதோடைய ஹைட் இருக்கு இல்லையா, இதோடைய ஆரம் வந்து எதுக்கு சமமாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த செவ்வகத்தினுடைய நீளம் அகலத்துக்கு சமமாக இருக்குமா சரிங்களா. அதோடைய டயாமீட்டர் வந்து சரிங்களா, அதோடைய டயாமீட்டர் இங்கே ஒரு 6 இங்கே ஒரு 6. ஸோ அப்போ அது வந்து டயாமீட்டர் வந்து எதுக்கு சமமாக இருக்கும், அதோடைய இந்த செவ்வகத்தினுடைய லென்த்துக்கு சமமாக இருக்குமா, அவ்வளோதாங்க. அரை வட்டத்தின் பரப்பளவு சரிங்களா. செமி சர்க்கிளோடைய பரப்பளவு என்ன ஃபார்முலா அப்படின்னு பார்த்தீங்கன்னா வட்டத்தோட பரப்பளவு என்ன πr ஸ்கொயர், அதோட பாதி πr ஸ்கொயர் அப்பான் 2 சரிங்களா. அவ்வளோதாங்க. இதில் மதிப்பு என்ன கொடுத்துருக்காங்க, πr ஸ்கொயர் அப்பான் 2ஓட மதிப்பு 1250 பைன்னு சொல்லி கொடுத்தாங்க சரிங்களா. அப்போ பைக்கு பை ஐடியா ஆயிரும் சரிங்களா. அப்போ ஆர் ஸ்கொயர் மதிப்பு என்ன வரும் 2500 சொல்லி வருமா. இந்த ரெண்டு வந்து அந்த பக்கம் பெருக்களுக்கு போகும் 2500. அப்போ ஆரோட மதிப்பு 50 சரிங்களா. நமக்கு என்ன தேவை, அந்த செவ்வகத்துடைய பரப்பளவு தான் சரிங்களா. இப்போது ஆரத்தோட மதிப்பு 50 அப்படின்னா டியோட மதிப்பு என்ன வரும் 2 × 50 சரிங்களா. அப்போ அகலத்தோட மதிப்பு 50 சொல்லி வரும். ஏன்னா அகலமும் ஆரமும் வந்து சமமாக, அவ்வளோதாங்க. அப்போது பரப்பளவு செவ்வகத்துடைய பரப்பளவு L × B = 100 சரிங்களா. லென்த்தோட மதிப்பு என்ன 100 × அகலம் 50 = 5000 சென்டிமீட்டர் ஸ்கொயர்ன்றதான் ஆன்சர். அவ்வளோதாங்க. அடுத்த கொஸ்டின் 35வது கொஸ்டின். எண் வந்து ஒரு கிரேட்டஸ்ட் நம்பர் சச் தட் அந்த எண்ணுன்றது ஒரு கிரேட்டஸ்ட் நம்பரு. அந்த நம்பர் வந்து 1300 4660 6900 வகுக்கும் பொழுது சரிங்களா ரிமைண்டர் வந்து சேமாக இருக்கும். அப்படின்னா அந்த சம் ஆஃப் தி டிஜிட்ஸ் ஆஃப் எண், அந்த எண்ணுன்ற நம்பர்னுடைய டிஜிட்னுடைய கூடுதல் என்னன்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ இந்த மாதிரி கணக்கில் வந்து சேம் ரிமைண்டர் வருது அப்படின்னா என்ன பண்ணணும், ஃபஸ்ட்டு இந்த நம்பர்ஸ் எல்லாம் கழிக்கணும் சரிங்களா. 1300க்கும் 460க்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு நிமிஷங்க. ஸோ 4660 மைனஸ் 1300 சரிங்களா. இது கழிச்சிங்க அப்படின்னா 3360 சரிங்களா ஒரு நம்பர். அடுத்ததாக 6900 மைனஸ் சரிங்களா. ரெண்டாம் நம்பர் வந்து ஃபஸ்ட் நம்பர் கழிக்கணும், அடுத்து மூணாம் நம்பர் வந்து செகண்ட் நம்பர் கழிக்கணும், அடுத்து ஃபஸ்ட் நம்பருக்கும் தேர்ட் நம்பருக்கும் உள்ள வித்தியாசத்தை கண்டுபிடிக்கணும் சரிங்களா. இவ்வளோதான். ஸோ 4660 கழிச்சிங்க அப்படின்னா என்ன வரும் 40 சரிங்களா. 8 68னா 22 சொல்லி வரும் சரிங்களா. அடுத்த நம்பர் 6900 மைனஸ் 1300. ஸோ இதை கழிச்சிங்க அப்படின்னா என்ன வரும் 5600 வரும். அவ்வளோதாங்க. 3360 2240 5600 இதனுடைய HCF கண்டுபிடிக்கணும். ஒரு நிமிஷங்க. HCF கண்டுபிடிக்கணும் சரிங்களா. HCF என்ன கண்டுபிடிக்கணுங்களோ அதுதான் வந்து இந்த நம்பர் எண் சரிங்களா. ஸோ 5600 3360 2240 5600. ஸோ எல்லாத்தையும் ஃபஸ்ட்டு 00 இருக்குது. அப்போ 10 அடி எடுக்கலாம். ஸோ 336 224 560 சரிங்களா. இதை மறுபடியும் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4 அடி எடுக்கலாமா. ஸோ 8 நாங்க 32 4 நாங்க 16 அடுத்து 5 நாங்க 20 6 நாங்க 24 அடுத்ததான் இங்கே வந்து 1 4 நாங்க 4 நாங்க 16 ரைட். அடுத்து இங்கே 140 இருக்குது, இங்கே 56 இருக்குது, இங்கே 84 இருக்குது. ஸோ 7 அடி எடுக்கலாமா. 7 அடிச்சுன்னா 12 4 84. அடுத்ததான் இங்கே வந்து 56னா 8 7 56. அடுத்து இங்கே வந்து 20 சரிங்களா. மறுபடியும் என்ன பண்ணலாம், இதை பார்த்தீங்கன்னா 4 அடி எடுக்கலாமா. 4 அடி எடுத்தீங்கன்னா 3 நாங்க 12 2 நாங்க 8 5 நாங்க 20 அவ்வளோதாங்க. இதனுடைய HCF தான் இந்த எண்ணுன்ற நம்பர் சரிங்களா. அப்போது HCFோட மதிப்பு என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 10 × 4 × 7 × 4 சரிங்களா. 10 நாங்க 40 7 நாங்க 28 4 28 என்ன வரும் 3 12 4 25
100. ஸோ 112 சொல்லிடுறோம். ஸோ 1220தான் இதோடைய ஹெச்சிஎஃப், அதுதான் வந்து அந்த நம்பர். ஸோ என்னோட வேல்யூ என்ன வரும்? 1120. இதோட சம் ஆஃப் த டிஜிட்ஸ் வந்து என்ன வரும் பார்த்தீங்கன்னா 1 + 1 + 2 + 0 = 4ன்றதான் ஆன்சர். கணக்கில் ஃபஸ்ட்டு என்ன கொடுத்துட்டான்? என் பி த கிரேட்டஸ்ட் நம்பர் சச் தட் வென். சரிங்களா? இப்போ இந்த என்ன வேணால் இந்த நம்பர் 1120 வந்து இந்த எல்லா நம்பரையும் வந்து வகுத்து பாருங்கள். கொடுக்கப்பட்ட இந்த 3 நம்பரையும் வந்து வேணால் வகுத்து பாருங்கள். இதனுடைய ரிமைண்டர் வந்து சேமாக இருக்கும். சரிங்களா? ரிமைண்டர் வந்து சேமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி கொடுத்தாலும் என்ன பண்ணணும்? சரிங்களா? ரிமைண்டர் வந்து சேமாக இருக்குன்னு மட்டும் கொடுத்துருக்காங்க. அதோட வேல்யூ எதுவும் கொடுக்கல அப்படின்னா நம்ம வந்து ஒன்றுமே பண்ணுவோம்னா இந்த நம்பர்ஸ், இந்த 3 நம்பர் வந்து உள்ள வித்தியாசத்தை கண்டுபிடிங்க, அதனுடைய ஹெச்சிஎஃப் கண்டுபிடிங்க. அதுதான் வந்து நமக்கு தேவையான நம்பர்ஸ். சரிங்களா? அதனுடைய கூடுதல் வந்து டிஜிட், சம் ஆஃப் த டிஜிட்ஸோட கூடுதல் வந்து என்ன வரும்? 4ன்னு சொல்லி வரும். அடுத்த கொஸ்டின் என்ன பார்த்தீங்கன்னா 37வது கொஸ்டின். A student erroneously multiplied a number by 2/5 instead of 5/2. ஒரு எண்ணை வந்து 5/2 வகுக்கிறதுக்கு பதிலாக, சாரி 5/2 பெருக்கிறதுக்கு பதிலாக 2/5 பெருக்கிட்டான் அப்படின்னா பர்சன்டேஜ் எரர் என்ன சொல்லிக்கிறான்? ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கீழே இருக்க நம்பர் இருக்கு இல்லையா, எல்சிஎம் ஆஃப் 5,2 இதோட மதிப்பு என்ன? 10. அவ்வளோதாங்க. இந்த நம்பரால் இந்த நம்பரை பெருக்கிடுங்க. ஸோ நம்ம மல்டிப்ளை நம்பர் இப்போ வந்து ராங் நம்பர், இது வந்து ஒரிஜினல் நம்பராக இருந்திருக்கணும். சரிங்களா? ஒரிஜினல் நம்பர், இது வந்து ராங் நம்பர். சரிங்களா? இப்போது 2/5 பெருக்கிட்டோம். சரிங்களா? அப்போது இன்ட்டு 10 வகுத்தல், இதால் பெருக்கிருக்கணும் 5/2 வந்து பெருக்கிருக்கணும். சரிங்களா? இன்ட்டு 10. அப்போ என்ன வரும் பார்த்தீங்கன்னா இது அடி எடுத்தீங்க அப்படின்னா 20. ஸோ 4ன்னு சொல்லி வரும். இதோட மதிப்பு 5, 25 சொல்லி இருக்கும். ஸோ 25ன்னு இருந்திருக்கணும், பட் 4 தான் இருந்திருக்கு. சரிங்களா? அப்போ இது ரெண்டுக்குள்ள வித்தியாசம் என்ன? 21 வந்து கம்மியாக போயிருச்சு. சரிங்களா? அப்போ 21 எதுல இருந்து கம்மியாக போயிருக்கு? 25லேருந்து 21 கம்மியாக போயிருக்கு. மறந்துடக்கூடாது. 25லேருந்து 21 கம்மியாக போயிருக்கு. சரிங்களா? அப்போது 21/25 × 100 = 84% தான் ஆன்சர். 84% வந்து எரர் ஆயிடுச்சு. சரிங்களா? சரி, இப்படி தான், இதாங்க ஷார்ட்கட். அடுத்த கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா 40வது கொஸ்டின். A sum of 2 angles of a triangle is equal to third angle. Find the measure of the third angle. சரிங்களா? 3 ஆங்கிள் கொடுத்துட்டாங்க. சரிங்களா? sum of 2 angles. ஸோ அந்த ஆங்கிள் வந்து என்ன எடுத்துக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா sum of 2 angles is of a triangle is equal to third angle. அப்போ அந்த ஆங்கிள் வந்து நம்ம என்ன எடுத்துக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா x 2x 3xன்னு சொல்லி எடுத்துக்கலாமா? அப்போ இது வந்து கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணுதா? ஸோ சம் ஆஃப் தி ஃபர்ஸ்ட் 2 ஆங்கிள் இஸ் ஈக்குவல் டு தேர்ட் ஆங்கிள். அப்போ இது சாட்டிஸ்ஃபை பண்ணுது. அப்போது x + 2x + 3x = என்ன வரும்? 180 டிகிரியா? அவ்வளோதாங்க. ஃபைண்ட் த மெஷர் ஆஃப் தி தேர்ட் ஆங்கிள். தேர்ட் ஆங்கிளோட மெஷர் என்னன்னு கேட்குறாங்க. இது கூடுதல் வரும் 6x = 180 டிகிரி. நமக்கு என்ன தேவை? 3x தான் தேவை. ஸோ டிவைடட் பை 2 போத் சைடு. சரிங்களா? அப்போ என்ன வரும் பார்த்தீங்கன்னா 3x = 90 டிகிரி. நமக்கு தேவையான ஆன்சர் வந்து 90 டிகிரின்றது ஆன்சர். ஸோ கண்டிஷனை வந்து இப்போ இந்த மாதிரி ஆங்கிள் வந்து நம்ம எடுத்தோம் அப்படின்னா அது வந்து கண்டிஷன் வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணுதா? அவ்வளோதான். அடுத்த கொஸ்டின் 46வது கொஸ்டின். A boy does 1/4 of the work done by a man in the same time. சரிங்களா? ஒரு மனிதன், ஒரு பையன் வந்து ஒரு ஆண் செய்கிற வேலையில் 4ல் 1 பங்கு வந்து சேம் டைம், அவங்க 2 பேரும் வந்து சேம் டைமில் செஞ்சு முடிப்பாங்களாம். அப்போ அவங்களோட எஃபிஷியன்சி என்னவாக இருக்கும்? எஃபிஷியன்சி ஆஃப் பாய் அண்ட் மேன் ஈக்குவல் டு 1. சரிங்களா? எஃபிஷியன்சி ஆஃப் பாய் வந்து ஒரு மனிதன் செய்வதை போல 4ல் 1 பங்கு வேலையை வந்து செய்வான். அப்போது பையனுக்கும் அந்த ஆணுக்கும் உள்ள விகிதம் எஃபிஷியன்சி என்ன? 1/4. இப்போ வந்து என்ன கொடுத்துருக்காங்க? 15 men complete a particular work in 17 days. சரிங்களா? இப்போ 15 ஆட்கள் வந்து சேர்ந்து, அப்போ டோட்டல் ஒர்க், இது வந்து டோட்டல் ஒர்க் வந்து என்ன வரும்? 15 ஆளுங்கள் சேர்ந்து வந்து அந்த வேலையை வந்து 7 நாளில் முடிப்பாங்க. 17 நாளில் முடிப்பாங்க. ஸோ 15 அவங்களோட எஃபிஷியன்சி என்ன? 4 × 17 அந்த டோட்டல் ஒர்க். சரிங்களா? இப்போ வந்து என்ன நடக்குது? 3 ஆண்கள் வந்து ரீப்ளேஸ் பை 3 பாய்ஸ், தென் ஒர்க் வில் கம்ப்ளீட்டட். சரிங்களா? நமக்கு தேவையானது நம்பர் ஆஃப் டேஸ் ஈக்குவல் டு டோட்டல் ஒர்க் என்ன? 15 × 4 × 17 அப்பான். சரிங்களா? இப்போ வந்து 3 ஆட்கள் வந்து ரீப்ளேஸ் பை 3 பாய்ஸ். அப்போது 15 ஆண்கள் வந்து 12 ஆண்கள் இருக்காங்க. சரிங்களா? 12 ஆண்கள் ப்ளஸ் எத்தனை? 3 பாய்ஸா? 3 பாய்ஸ்.
அப்போ இவங்களோட எஃபிஷியன்சி என்ன வரும்? 15 × 4 × 7. 12 ஆண்கள் வந்து என்ன வரும்? 12 × 4 ப்ளஸ் 3 × 1 ஈக்குவல் டு 48 51 சொல்லி வரும். ஸோ 15 × 4 × 7/51 சொல்லி வரும். 51 அடி எடுத்தீங்கன்னா 1 7 51 எஸ் இங்கே 17 டேஸில் 17னா 1 7 சார் 1 17 17 3 17 51. ஸோ 3 எடுத்தீங்கன்னா 5 ஈக்குவல் டு 5 × 4 20 டேஸில் வந்து அந்த வேலையை வந்து இவங்க வந்து வேலையை முடிச்சிருப்பாங்க. அவ்வளோதாங்க. ஃபஸ்ட்டு எஃபிஷியன்சி கண்டுபிடிக்கணும், அப்புறம் டோட்டல் ஒர்க் கண்டுபிடிக்கணும், கடைசி நமக்கு தேவையான ஆன்சர் கண்டுபிடிக்கணும். அடுத்து 47வது கொஸ்டின். இஃப் ரெக்டாங்கிள் இஸ் 60 யூனிட்ஸ் ஏரியா, ஒரு செவ்வகத்தினுடைய பரப்பளம் வந்து 60 யூனிட் அப்படின்னா அதோட பெரிமீட்டர் வந்து 34 யூனிட். சரிங்களா? தென் இட்ஸ் டயகனல். இது வந்து பைத்தகரன் ட்ரிபிள் தெரிஞ்சால் நீங்களே வந்து கணக்கு போட்டுடலாம். சரிங்களா? இப்போ உதாரணமாக நம்ம வந்து ஹிட் அண்ட் ட்ரைல் மெத்தடில், சரிங்களா, இப்போது வந்து அதோட பெரிமீட்டர் வந்து என்ன சொல்லி கொடுத்தாங்க? 2l+b. அதோட மதிப்பு 34. அப்போ l+b யோட மதிப்பு என்ன வரும்? 15 சொல்லி வருமா? அப்போது இதை 15 இது 2 சொல்லி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஒரே நிமிஷங்க. 15 2 இல்லை, இதை 12 இது 5 சொல்லி எடுத்துக்கலாம். இது 12 இது 5 சொல்லி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இதோட பரப்பளவு என்ன வரும்? 12 × 5 60. இதோடைய சுற்றளவு என்ன வரும்? 12 + 5 17 × 2 34 சொல்லி வரும். ஸோ கண்டிஷனை வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணுது அப்படின்னா இந்த டயகனல், சரிங்களா, இந்த டயகனலோட மதிப்பு என்னவாக இருக்கும்? இந்த செங்கோணம் படத்தில் அதோட மதிப்பு பைத்தாகரஸ் ட்ரிபிள் படி 5 12 13ன்றது பைத்தாகரஸ் ட்ரிபிள். சரிங்களா? பைத்தாகரஸ் ட்ரிபிள் சொல்லி ஆங்கிலத்தில் சொல்லுவோம். அதுபடி இதோட மதிப்பு என்ன வரும்? 13 சொல்லி வரும். ஆன்சர் 13 யூனிட். அப்படி இல்லை அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்பியோட மதிப்பு l × பியோட மதிப்பு 60 சொல்லி கொடுத்தாங்க. ஸோ நமக்கு வந்து எல்பியோட மதிப்பு தெரியும். அவ்வளோதாங்க. இப்போ வந்து இது என்ன டயகனலோட மதிப்பு என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த முக்கோணத்தின்படி இதை வந்து எக்ஸ்ன்னு எடுத்துக்கிறோம், இதை வந்து ஒய்ன்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இதோட மதிப்பு என்ன வரும்? √(x² + y²) √. அப்போ இதோட மதிப்பு என்ன வரும்? √(x² + y²). சரிங்களா? அப்போது இதோட மதிப்பு டயகனலோட மதிப்பு √(x² + y²). இது வந்து எப்படி எழுதலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா x + y the whole square minus 2x சொல்லிடலாமா? a + b the whole square ஃபார்முலால. ஸோ அப்போ x + y யோட ஸ்கொயர் மதிப்பு என்ன? 17² மைனஸ் 2 × 60. ஸோ 17² எவ்வளோ? 289. 289 மைனஸ் 120 ஈக்குவல் டு என்ன வரும்? 169 சொல்லி வரும். √169 ஈக்குவல் டு என்ன வரும்? 13 சென்டிமீட்டர், 13 யூனிட்ன்றதான் ஆன்சர். ஸோ இப்படி வந்து ஆன்சர் கண்டுபிடிக்கலாம். ஸோ ஹிட் அண்ட் ட்ரையல் மெத்தட்லையும் பண்ணலாம், இந்த மாதிரி ஃபார்முலா பேஸ்லையும் நீங்கள் போகலாம். சரிங்களா? அடுத்த கொஸ்டின் என்ன பார்த்தீங்கன்னா 50வது கொஸ்டின். லேப்டாப், சரிங்களா, 27,000 மதிப்புள்ள ஒரு லேப்டாப் வந்து யூ ஹாவ் டு பே 15% எக்ஸ்ட்ரா டு பர்ச்சேஸ் எக்ஸ்டெண்டட் வாரண்டி ஆஃப் 2 இயர்ஸ். 2 இயர்ஸ் எக்ஸ்டெண்டட், சரிங்களா, 2 இயர்ஸ் அதிகமாக வந்து வாரண்டி வேணும் அப்படின்னா 15% வந்து எக்ஸ்ட்ரா பே பண்ணணுமா? சரிங்களா, இதோட ப்ரைஸோட. அதுக்கப்புறம் வாட் வில் த ஃபைனல் காஸ்ட் ஆஃப் தி லேப்டாப் 6% ஜிஎஸ்டி மஸ்ட் பி பெய்ட் ஆன் தி ஹோல் ப்ரைஸ். இந்த ஹோல் ப்ரைஸில் 6% வந்து ஜிஎஸ்டி பே பண்ணணும் அப்படின்னா அதோடைய செல்லிங் ப்ரைஸ் என்ன சொல்லி கேட்குறாங்க. ஸோ இங்கே வந்து செல்லிங் ப்ரைஸ் என்ன? ஃபஸ்ட் வந்து அதோட காஸ்ட் ப்ரைஸ் எவ்வளவு? 27,000. அதோட வந்து நமக்கு வந்து 15% எக்ஸ்ட்ரா வந்து பர்ச்சேஸ் பண்ணுறோம், சரிங்களா, எக்ஸ்ட்ரா பே பண்ணுறோம் அப்படின்னா அதோட செல்லிங் ப்ரைஸ் என்ன இருக்கும்? 115% இருக்குமா? சரிங்களா? இப்போ வந்து இதனுடைய ஹோல் ப்ரைஸ், சரிங்களா, இப்போ வந்து இது வந்து ஹோல் ப்ரைஸாக, மொத்த ப்ரைஸாக, செல்லிங் ப்ரைஸில் இதோட நம்ம என்ன பண்ணுறோம்? 6% எக்ஸ்ட்ரா ஜிஎஸ்டி கட்டுறோம் அப்படின்னா செல்லிங் ப்ரைஸ் என்ன இருக்கும்? 106/100. அவ்வளோதாங்க. டேரெக்டாக போட்டிங்க அப்படின்னா என்ன வரும்? 00க்கு 00 அடி வரும். சரிங்களா? அடுத்து 10க்கு 10, சரிங்களா? அடுத்து இதை அடி கொடுத்தீங்க அப்படின்னா I2 சாரி E2 10, இதை அடி கொடுத்தீங்க அப்படின்னா 23. ஸோ இதை அடி கொடுத்தீங்க அப்படின்னா 53. ஸோ நமக்கு தேவையான ஆன்சர் என்ன? 27 × 23 × 53 ஈக்குவல் டு என்ன வரும் பார்த்தீங்கன்னா 32,913ன்றதான் ஆன்சர். சரிங்களா? அடுத்த கொஸ்டின் 52வது கொஸ்டின். சூப்பர் கொஸ்டினுங்க. 52 இல்லை 53வது கொஸ்டின்.
இது வந்து ஜஸ்ட் ஃபார்முலா பேஸ்ட் கொஸ்டின் தான் சரிங்களா. இதெல்லாம் கான்செப்ட் தான். ராம் இஸ் அட் ஏ அண்ட் ஷியாம் இஸ் அட் பி சரிங்களா. 2 டிஸ்டன்ஸ் இருக்குது சரிங்களா. 2 டிஸ்டன்ஸ் இருக்குது. இது ஏ, இது பி சரிங்களா. இங்கே வந்து ராம் இருக்கான், இங்கே வந்து ஷியாம் இருக்கான். they proceed to each other. 2 பேரும் ஒருத்தர் நோக்கி போகிறாங்க சரிங்களா. ஒருத்தர் நோக்கி போகிறாங்க. போகும்போதில் ஆஃப்டர் மீட்டிங் ஏதோ ஒரு பாயிண்டில் மீட் பண்ணுறாங்க சரிங்களா. மீட் பண்ணதுக்கப்புறம் ஈச் அதர் இந்த வே ராம் டேக்ஸ் 2 hours டு ரீச் பி. ராம் வந்து பியை ரீச் பண்ணுறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகுது? 2 hours ஆகுது சரிங்களா. ராம் வந்து பியை ரீச் பண்ணுறதுக்கு. அதே நேரத்தில் பி வந்து ஷியாம் வந்து டேக் 8 hours டு ரீச் ஏ. ஷியாம் வந்து சரிங்களா. ஷியாமுக்கு எவ்வளோ நேரம் ஆகுது? ஷியாமுக்கு வந்து எவ்வளோ நேரம் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா 8 hours ஆகுது சரிங்களா. மீட் பண்ணதுக்கப்புறம் சரிங்களா. இங்கே இப்போது ராமோடைய ஸ்பீடு வந்து 40 km/h அப்படின்னா ஷியாமோட ஸ்பீடு என்னன்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ இதுக்கு வந்து கான்செப்ட் என்னன்னா ரெண்டுமே இல்லை. இப்போ 2 பேர் வந்து ஒருத்தர் சந்திச்சதுக்கப்புறம் சரிங்களா. இவர் வந்து ஒரு சம் ஆஃப் டயத்தில் வந்து பேசுகிறாரு. இவர் வந்து அடுத்த ஸ்டேஜ் வந்து ஃபர்ஸ்ட் பர்சன் வந்து செகண்ட் பிளேஸ் வந்து சம் ஆஃப் டயத்தில் வந்து கிடக்குறாரு. அதுக்கடுத்து செகண்ட் பர்சன் வந்து ஃபர்ஸ்ட் பிளேஸ் வந்து சம் ஆஃப் டைம்ஸில் கிடக்குறாரு அப்படின்னா இதுக்கு வந்து ஃபார்முலா என்ன பார்த்தீங்கன்னா S1/S2 ஈக்குவல் டு √of T2/D2 T2/T1. இதுதான் கான்செப்ட். ஸோ இது தெரிஞ்சால் அந்த கணக்கு வந்து போட்டுடலாம் சரிங்களா. இதுதான் அந்த கான்செப்ட். இந்த மாதிரி கணக்குக்கு இதுதான் கான்செப்ட். அப்போது இங்கே S1 என்ன 40 km/h. ஸோ 40 km/h அப்பான் S2 ஈக்குவல் டு √of டைம் என்ன டைம் 2 சரிங்களா. இது வந்து டைம் 2 வந்து என்ன வரும் 8 hours. இது வந்து டைம் 2, இது வந்து டைம் 1 சரிங்களா. இது வந்து ஸ்பீடு 1, இது வந்து ஸ்பீடு 2. அவ்வளோதாங்க. ஸோ 2வது பர்சன் தானே இந்த பக்கம் போகிறாரு 8 மணி நேரம். ஸோ 8 அப்பான் டைம் 1 என்ன 2. ஸோ இது வந்து ஸ்கொயர் ரூட் வெளியே எடுத்தீங்க அப்படின்னா என்ன வரும்? இதோட மதிப்பு ஒரே நிமிஷம். இதோட மதிப்பு என்ன வரும் பார்த்தீங்கன்னா ஸ்கொயர் ரூட் வெளியே எடுத்தீங்கன்னா 40 × 40 சரிங்களா. 2 பக்கம் ஸ்கொயர் பண்ணுறோம் வேற ஒன்றும் இல்லை. S2 ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு 8/2. ஸோ அடி எடுத்தீங்க அப்படின்னா 5 சரிங்களா. 45 200 சரிங்களா. அப்போ S2 ஸ்கொயரோட S2ஓட மதிப்பு என்ன வரும் பார்த்தீங்கன்னா 45 200 200 இந்த 2 இந்த பக்கம் மொத்தத்தில் 40 × 5 × 2 சரிங்களா √. ஸோ ஒரு மதிப்பு என்ன வரும் 45 200 200 × 4 200 × 2 400 சரிங்களா. ஒரு மதிப்பு √of 400 ஈக்குவல் டு 20 km/h ஆன்சர் சரிங்களா. ஸோ இந்த கான்செப்ட் வந்து தெரிஞ்சிருந்துச்சுன்னா அந்த கணக்கு வந்து ஈஸி. இதை வந்து குறித்து வச்சுக்கோங்க. அடுத்ததான் இந்த சைஸ் ஆஃப் பேரலோகிராம் சரிங்களா. சூப்பர் கணக்கு ஆக்சுவலாக. ஒரு இணைகரம் வந்து கொடுத்துருக்காங்க. அதனுடைய பக்கங்களுடைய அளவு சரிங்களா கொடுத்துட்டாங்க. அதனுடைய சுற்றல் வந்து 44 சென்டிமீட்டர் சொல்லி கொடுத்தாங்க. அதனுடைய ஏரியாவோட மதிப்பு 64 சென்டிமீட்டர் ஸ்கொயர் சொல்லி கொடுத்தாங்க. அந்த வேல்யூ ஆஃப் தி அக்யூட் ஆங்கிள் பிட்வீன் த சைட்ஸ் ஆஃப் டிகிரிஸ் சரிங்களா. இது வந்து கான்செப்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு பக்கத்தோட மதிப்பு 3x + 2, இன்னொரு பக்கத்தோட மதிப்பு 5x + 4 சரிங்களா. இப்போது இது வந்து ஹைட்டாக இருக்குமா? இது வந்து லென்த்து, இது வந்து பிரெத்து. ஸோ இதுவும் வந்து இதனுடைய ஹைட்டாக இருக்கும் சரிங்களா. ஹைட்டாக இருக்கும் சரிங்களா. அப்படின்னா நல்லா கவனிங்க. இந்த பெரிமீட்டர் வந்து 44 சென்டிமீட்டர் சொல்லி கொடுத்தாங்க. ஸோ பெரிமீட்டரோட மதிப்பு என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 × L + B சரிங்களா. A + B கூட வச்சுக்கலாம். இதுவும் சமம். இந்த பக்கமும் சமமாக இருக்கும். பியும் சமமாக இருக்கும் சரிங்களா. இதுதான் கான்செப்ட். ஈக்குவல் டு 44
அப்போது எல் ப்ளஸ் பியோட மதிப்பு என்ன வரும்? இது ரெண்டையும் கூட்டிங்கன்னா 3x + 2 + 5x + 4 இதோட மதிப்பு என்ன வரும்? 8x + 6 ஸோ 8x + 6 = 8x + 6 = 22 அப்போது 8xோட மதிப்பு என்ன வரும்? 16. அப்போ எக்ஸோட மதிப்பு 2. ஸோ எக்ஸோட மதிப்பு 2 அப்படின்னா இந்த இணைகரத்தோட மதிப்பு என்ன வரும் பார்த்தீங்கன்னா இந்த இணையரத்தோட மதிப்பு என்ன வரும்? 3x + 2. 3x + 2ஓட மதிப்பு 3 × 2 6, 6 + 8ன்னு சொல்லி வருமா? அடுத்ததாக இங்கே வந்து 10, 14 சொல்லி வருமா? அவ்வளோதாங்க. இப்போது இதோட ஹெயிட் வந்து என்ன வரும்? இந்த ஹெயிட் வந்து சாரிங்க 8 இங்கே 14 சாரி மாற்றி போட்டேன். இப்படி கூட எடுத்துக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. 14 8 சொல்லி எடுத்துக்கலாம். எடுத்துட்டிங்க அப்படின்னா இதோட மதிப்பு என்ன வரும்? b × h. சரிங்களா? இது ரெண்டோடைய இது வந்து b. சரிங்களா? 8 = b. சரி மாற்றி எழுதிக்கலாம். ஆனால் மொத்தமாகவே கலப்போம். 5x + 4 இங்கே வந்து 3x + 2. ஹெயிட்ன்றது பியோட மதிப்பு, இது வந்து ஹெயிட்டு. சரிங்களா? இப்போ கணக்குப்படி இதோடைய ஏரியாவோட பரப்பளவு என்ன? 64 cm². ஸோ இணையரத்தினுடைய ஏரியாவுக்கு சரிங்களா? இணையரத்தினுடைய ஏரியாவுக்கு ஃபார்முலா என்ன? ஏரியா ஃபார்முலா b × h. சரிங்களா? அப்போ இதோட மதிப்பு என்ன? ஏரியாவோட மதிப்பு. ஸோ b × h, பியோட மதிப்பு என்ன? 8 × h = 64 அப்படின்னா ஹெயிட்டோட மதிப்பு என்ன வரும்? 8ன்னு சொல்லி வருமா? அப்போது ஹெயிட்டோட மதிப்பு 8. சரிங்களா? இதோட மதிப்பு 8. இங்கே என்ன வரும் பார்த்தீங்கன்னா சாரி இங்கே 14. இதோட மதிப்பு 14. ஏன்னா இது ரெண்டு இணையும் இல்லையா? ஸோ இதோட மதிப்பு 88 சாரி இதோட மதிப்பு 8 cm வருமா? அவ்வளோதாங்க. இப்போது நமக்கு வந்து sin θவோட மதிப்பு என்ன வரும் பார்த்தீங்கன்னா sin θவோட மதிப்பு இது வந்து தீட்டான்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா sin θவோட மதிப்பு எதிர்பக்கம் அப்பான் 8s. ஒரே நிமிஷங்க. 8 14 இங்கே ஹெயிட்டு அடிப்பக்கம் இது ஒரு இடத்துல குழப்பறானே. sin θவோட மதிப்பு 8/14 சொல்லி வரும். சரிங்களா? எதிர்பக்கம் வகுத்தல் கர்ணம். ஏதோ ஒரு இடத்துல தப்பு பண்ணுற மாதிரி தோணுது. என்ன தப்பு பண்ணுறேன்? ஹெயிட்டோட மதிப்பு 8. ஸோ அடிப்பாகத்தோட மதிப்பு 8 தான். இதோட மதிப்பு 14. சரி, அப்போ இது தீட்டான்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அடிப்பாகம் 8. தீட்டான எதிர்பக்கம் கர்ணம். எஸ் தீட்டானா இது தீட்டான்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா sin θ எதிர்பக்கம் என்ன வரும்? 8. இதோட பக்கம் வந்து என்ன? இது வந்து கர்ணமாக இருக்குமா? இருக்கல அளவு கூட இதுதானே. அப்போ இதுதான் இப்போ கர்ணமாக இருக்கும். அப்போ இதோட மதிப்பு என்ன வரும்? 0.57. இப்போது சைன் இப்போது sin 30 டிகிரியோட மதிப்பு என்ன வரும்? 1/2. சரிங்களா? இதோட மதிப்பு என்ன வரும்? 0.5. சரிங்களா? ரெண்டாவது sin 60 டிகிரியோட மதிப்பு. சரிங்களா? sin 60 டிகிரியோட மதிப்பு என்ன வரும்? இது இந்த பக்கம் எழுதணுமா? sin 60 டிகிரியோட மதிப்பு √3/2. இதை சுருக்குனீங்க அப்படின்னா இதோட மதிப்பு என்ன வரும்? 0.86. சரிங்களா? அப்போ நம்ம கிடைக்கிற ஆன்சர் வந்து எதுக்குள்ள இருக்கணும் அப்படின்னா 0.5 இருக்குது. இது வந்து நமக்கு வந்து 0.57 நம்மகிட்ட இருக்கிற ஆன்சர் 0.57. இது வந்து எதுக்கு இடையில இருக்குது பார்த்தீங்கன்னா சாரி 0.5 அப்புறம் 0.86 உள்ளே இருக்கா? ஸோ ஆன்சர் வந்து 0.5னா
எதுக்குள்ளே இருக்கணும் 30 டிகிரி சரிங்களா. 0.86னா 60 டிகிரி. ஸோ 30 டிகிரிக்கும் 60 டிகிரிக்கும் இடையில வந்து அந்த கோணங்கள் வந்து அந்த டிகிரியினுடைய கோணங்கள் வந்து அமைஞ்சிருக்கும். அவ்வளோதாங்க, வேற ஒன்றுமே கிடையாது. இது வந்து கொஞ்சம் டிஃபிகல்ட்டானதான், பட் இதுதான் மாடல். அடுத்த கொஸ்டின் என்ன பார்த்தீங்கன்னா 56வது கொஸ்டின். அமன்ஸ் கிரேட் கிராண்ட்ஃபாதர் இஸ் 15 years old சரிங்களா. அமன்ஸனுடைய கிரேட் கிராண்ட்ஃபாதர் வந்து 105 வயசா சரிங்களா இயர்ஸ். இப்போ அமன்ஸ் ஃபாதர் ராம்ஸ் ஏஜஸ் 1/30 ஆஃப் ஹிஸ் ஃபாதர். அமனோட கிரேட் கிராண்ட்ஃபாதர் தாத்தாவுக்கு தாத்தா வந்து அவரோட அப்பாவோட தாத்தாவா இருக்குமா. ஸோ அமனோட அப்பா பேர் என்ன பாருங்க, அமன்ஸ் ஃபாதர். அவங்க அப்பா பேர் என்ன பேர், ராம் சிங். அவர் வந்து அவங்க தாத்தா வயசை போல 1/3 மடங்கா. அவங்க தாத்தா யாரு, அம்மனோட கிரேட் கிராண்ட் ஃபாதர். அவங்களோட ஃபாதரோட வயசு வந்து அவங்க தாத்தாவோட வயசை போல 3 மடங்கு, 3ல் 1 பங்கா. ஸோ அவங்க அப்பாவோட வயசு என்ன இருக்கும், அடி கொடுத்தீங்க அப்படின்னா இதோட மதிப்பு 3 9, ஸோ 35 இயர்ஸ்னு சொல்லியிருக்கோம் சரிங்களா. இப்போ 5 years ago when அமன் வாஸ் பார்ன், 5 வருஷத்துக்கு முன்னாடி வந்து அமன் பிறக்கிறான். ஸோ அமன் பிறக்கும்போது அவங்க அப்பாவோட வயசு 30ன்னு சொல்லியிருந்திருக்கும். ராம் சிங்ஸ் மதர் வாஸ் டபுள் தி ஏஜ் ஆஃப் ராம் சிங் சரிங்களா. அப்போது அட் த டைம் ஆஃப் அமன்ஸ் பர்த், அமனுடைய பிறப்பின் போது அவங்க அப்பாவோட வயசு என்ன, 35 - 5 = 30 இயர்ஸா. இது வந்து அமன் வாஸ் பார்ன், ராம் சிங்ஸ் மதர் வாஸ் டபுள் த ஏஜ் ஆஃப் ராம் சிங். அவங்க அம்மா வந்து, ஸோ அவங்க அம்மாவுடைய வயசு, அவங்களுடைய அம்மாவுக்கு என்ன மதர், ஸோ மதருடைய வயசு அவங்க அப்பாவோட வயசை போல் 2 மடங்கா. ஸோ அப்பா வந்து 1 அப்படின்னா அவங்க அம்மாவோட வயசு வந்து 2 சரிங்களா. அப்போது அப்பா வந்து 30 இயர்ஸ் அப்படின்னா அம்மாவோட வயசு என்ன, 60 இயர்ஸா. இப்போ வாட் இஸ் த டிஃபரன்ஸ் பிட்வீன் அமன் அண்ட் ராம் சிங். அமனுக்கும் ராம் சிங்கும் இல்லை வித்தியாசம், வயசனுடைய வித்தியாசம் என்னன்னு கேட்குறாங்க. இது வந்து நம்ம குழப்பறக்காண்டி கொடுத்துருக்காங்க. சிம்பிள் கொஸ்டின் இங்கேயே முடிஞ்சிருச்சு. ஆன்சர் வந்து 30 இயர்ஸ்ன்றதான் ஆன்சர். அடுத்தது √4 வேல்யூ என்ன வரும் சொல்லுங்க. ஸோ ரூட்டை விட்டு எந்த நம்பர் வெளியே எடுத்தீங்கன்னாலும் சரிங்களா, √a² மதிப்பு சரிங்களா, √a மதிப்பு என்ன வரும் பார்த்தீங்கன்னா √a² சொல்லி வச்சுக்கலாம். √a² மதிப்பு என்ன வரும்னா +or-a ஆன்சர் சரிங்களா. அதான் வந்து கான்செப்ட். ரூட்டை விட்டு ஒரு நம்பர் வெளியில் எடுத்தீங்க அப்படின்னா அது வந்து +or- தான் சொல்லி வரும். அப்போது √4 மதிப்பு என்ன வரும் பார்த்தீங்கன்னா 2 × 2 இப்படியும் இருக்கலாம் சரிங்களா. இதுவும் ஒரு பாசிபிலிட்டி. அதே நேரத்தில் இன்னொரு பாசிபிலிட்டி இருக்கு இல்லையா, -2 × -2 இப்படியாவும் இருக்கு இல்லையா. ஸோ ஆன்சர் வந்து இங்கே வெளியில் வந்து -2ன்னு சொல்லி வரும், இங்கே வந்து +2ன்னு சொல்லி வரும். ஸோ ஆன்சர் 2 or -2ன்றதான் ஆன்சர் சரிங்களா. அடுத்த கொஸ்டின் 59வது கொஸ்டின். இப்போ இந்த காஸ்ட் ப்ரைஸ் ஆஃப் எக்ஸ் ஆர்டிகல் இஸ் ஈக்குவல் டு செல்லிங் ப்ரைஸ் ஆஃப் ஒய் ஆர்டிகல். ஸோ எக்ஸ் ஆர்டிகளுடைய காஸ்ட் ப்ரைஸ் வந்து ஒய் ஆர்டிகளுடைய செல்லிங் ப்ரைஸ்க்கு வந்து இணையாமா. அப்போ காஸ்ட் ப்ரைஸ்க்கும் செல்லிங் ப்ரைஸ்க்கு உள்ள விகிதம் என்ன, x/y. இங்கே ப்ராஃபிட் பர்சன்டேஜ் அளவு 1/25%. அப்போ அதோட மதிப்பு என்ன வரும், 1/5. ஸோ இது வந்து எதுக்கு சமமாக இருக்கும், ப்ராஃபிட் அப்பான் சிபியா. ஸோ சிபியோட மதிப்பு 1, காஸ்ட் ப்ரைஸோட மதிப்பு 4 அப்படின்னா எஸ்பியோட மதிப்பு SP = 1 + 4 = 5ன்னு சொல்லி வருமா. அப்போது இங்கே சிபியோட மதிப்பு 4, எக்ஸோட மதிப்பு வேறு கலரில் தான். ஸோ சிபியோட மதிப்பு 4, எஸ்பியோட மதிப்பு 5. ஸோ ஆன்சர் ஆஃப் x/y = x/y. ஒரே ஒரு நிமிஷம் சாரிங்க, இங்கே பாருங்கள் மொத்தமாகவே தப்பு பண்ணிட்டேன் கீழே பார்த்தீங்களா. மைண்ட் மிஸ்டேக் இப்படி பண்ணவே கூடாது. சிபி அப்பான் எஸ்பினா எஸ்பி இந்த பக்கம் வந்துடும். ஸோ ஒய் அப்படியே இருக்கும். ஸோ ஒய் அப்பான் எக்ஸ், நமக்கு என்ன தேவை, x/y தானே தேவை. ஸோ 5/4ன்றதான் ஆன்சர். அடுத்த கொஸ்டின் 60வது கொஸ்டின். எ சாலிட் ஸ்பியர் ஆஃப் சர்ஃபேஸ். இந்த எக்ஸாக்ட் கொஸ்டின் வந்து இப்போ நடந்த ரீசெண்டாக ரயில்வே எக்ஸாமோட ஏதோ ஒரு ஷிஃப்ட்டில் வந்து கேட்டிருக்காங்க. பட் அது என்ன ஷிஃப்ட்னு தெரியல. இது வந்து டைரக்ட் ஆன்சர் பிகம்ஸ், இப்போ சாலிட் ஸ்பியர் ஆஃப் ஒரு கோலம் இருக்குது சரிங்களா. அந்த கோலத்தினுடைய பரப்பளவு சர்ஃபேஸ் ஏரியாவோட மதிப்பு என்ன, 4/r² சரிங்களா. இது வந்து கட் பண்ணும்போது 4 ஈக்குவல் பீசஸாக வந்து கட் பண்ணுறாங்க. அப்படின்னா இந்த டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் ஆல் பீசஸ், அந்த 4 பீசஸினுடைய டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியாவான்னு சொல்லி கேட்குறான். இப்போது ஒரு கோலம் இருக்குன்னு சொல்லி வச்சுக்கலாம்.
ஒரு கோலத்தை பிரிக்கும் போதில் இது வந்து என்னவா வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து 2 அரைக்கோளமாக வருமா ஃபஸ்ட்டு. இங்கே நார்மலாக ஒரு கோலம் இருக்குது சரிங்களா. இந்த கோலம் வந்து ஃபஸ்ட்டு இந்த மாதிரி 2 அரைக்கோளம் வருமா சரிங்களா. இந்த 2 அரைக்கோளம் வரும் மொத்தத்தில் இதனுடைய சர்ஃபேஸ் என்ன வரும், ஒரு பை ஆர் ஸ்கொயர் கூடுமா. ஸோ இங்கே ஒரு பை ஆர் ஸ்கொயர், இங்கே ஒரு பை ஆர் ஸ்கொயர், 2 பை ஆர் ஸ்கொயர் வந்து கூடுமா. இது வந்து ஒரு வட்டம் போல் இருக்குமா. ஸோ இங்கே ஒரு பை ஆர் ஸ்கொயர், இங்கே ஒரு பை ஆர் ஸ்கொயர், அதனுடைய பரப்பளவு. ஸோ இங்கே ஒரு பை ஆர் ஸ்கொயர் கூடும், இங்கே ஒரு பை ஆர் ஸ்கொயர் கூடும் சரிங்களா. அடுத்ததா இதை வந்து அப்படி 2 துண்டாக பிரிச்சு இதை வந்து இன்னும் 2 துண்டாக பிரிச்சிங்க அப்படின்னா இது 2 துண்டாக போட்டிங்கன்னா எப்படி வரும், ஒரே நிமிஷங்க. இல்லை இதெல்லாம் வராது, சாரி. இது 2 துண்டாக போட்டிங்கன்னா இதுலேருந்து வந்து வரக்கூடிய அமைப்புடைய மதிப்பு எப்படி இருக்கும். இது குறுக்கால வெட்டிங்கன்னா இந்த பக்கம் ஒரு, அதாவது ஆப்பிள் வந்து 2 துண்டாக பழக்கம் இல்லையா, அதே மாதிரி இதுலேயும் வந்து பை ஸ்கொயர் பை ஆர் ஸ்கொயர் அப்பான் 2ன்னு சொல்லி வரும், ப்ளஸ் ஒரு பை ஆர் ஸ்கொயர் அப்பான் 2ன்னு சொல்லி வரும். இங்கே ஒரு பை ஆர் ஸ்கொயர் அப்பான் 2, இங்கே ஒரு பை ஆர் ஸ்கொயர் அப்பான் 2ன்னு சொல்லி வரும். ஸோ இதோட மதிப்பு என்ன வரும் பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு பை ஆர் ஸ்கொயர், இது ரெண்டையும் கூட்டிங்கன்னா ஒரு பை ஆர் ஸ்கொயர் சரிங்களா. அப்போ 2 பை ஆர் ஸ்கொயர். ஸோ டோட்டல் மதிப்பு என்ன வரும், 2 பை ஆர் ஸ்கொயர், இங்கே ஒரு 2 பை ஆர் ஸ்கொயரா சரிங்களா. அப்போ இங்கே மொத்தமாக வந்து ஒரு 4 பை ஆர் ஸ்கொயர் இருக்குது, ஆல்ரெடி ஒரு 4 பை ஆர் ஸ்கொயர். ஸோ 4 பை ஆர் ஸ்கொயர் ப்ளஸ் 4 பை ஆர் ஸ்கொயர் மதிப்பு 8 பை ஆர் ஸ்கொயரா. ஸோ ஃபஸ்ட்டு வந்து என்னவா இருக்குது, இந்த 4 பை ஆர் ஸ்கொயர் மதிப்பு எஸ் அப்படின்னா இதோட மதிப்பு 4 பை ஆர் ஸ்கொயர் மதிப்பு எஸ் அப்படின்னா 8 பை ஆர் ஸ்கொயர் மதிப்பு என்ன வரும், 2s சொல்லி வருமா. ஸோ ஆன்சர் வந்து பிகம்ஸ் 2s. ஸோ இந்த கணக்கு வந்து எக்ஸாக்டாக வந்து ஒவ்வொரு முறையும் வந்து இந்த வட்டம் வந்து அடுத்தடுத்த துண்டுகளை வந்து பிரிக்கப்படும் போது இதனுடைய சர்ஃபேஸ் ஏரியா என்னவாகும் பார்த்தீங்கன்னா முதல்ல இருந்ததுக்கு பாதியாக மாறும் சரிங்களா. இப்போ 4 பை ஆர் ஸ்கொயர்ன்றது என்ன ஆயிடுச்சு, 2 பை ஆர் ஸ்கொயர் மாறிடுச்சு. அடுத்து இதை வந்து ஒரு துண்டாக மாற்றினீங்க அப்படின்னா அந்த பை ஆர் ஸ்கொயர் பரப்பளவு சர்ஃபேஸ் ஏரியா வந்து பை ஆர் ஸ்கொயர் பை 2ன்னு சொல்லி மாறும். ஏன்னா 2 துண்டாக பிரிக்கிறோம் இல்லையா, அப்படின்றப்ப இங்கே ஒரு பை ஆர் ஸ்கொயர் பை 2, அடுத்து இங்கே ஒரு பை ஆர் ஸ்கொயர் பை 2, இதே மாதிரி சேம் வரும். ஸோ எல்லாத்தையும் கூட்டினீங்க அப்படின்னா இது வந்து 2 பை ஆர் ஸ்கொயர், இது 2 பை ஆர் ஸ்கொயர், டோட்டலாக 4 பை ஆர் ஸ்கொயர். அப்புறம் வந்து ஆல்ரெடி வந்து ஒரு 4 பை ஆர் ஸ்கொயர் ரெண்டே கூட்டிங்கன்னா இதோட மதிப்பு என்ன வரும், 2sன்னு சொல்லி மாறும் சரிங்களா. அடுத்த கொஸ்டின் பார்த்தீங்கன்னா ஒரு எலெக்ஷன் நடக்குது, அந்த எலெக்ஷன் வந்து ஒரு கேண்டிடேட் வந்து 75% வேலிட் ஓட்டில் வந்து 75% வந்து வாங்குறாரு சரிங்களா. அடுத்த 15% வந்து டோட்டல் ஓட்டு வந்து டிக்ளேர்டு, 15% வந்து டோட்டல் ஓட்டில் வந்து இன்வெலிட் வந்து டிக்ளேர் பண்ணப்படுது. அப்போது வேலிட் ஓட்டு என்ன, வேலிட் ஓட்டு வந்து 100 - 15 = 85% தான் வேலிட் ஓட்டு சரிங்களா. இது வந்து நம்ம வந்து வேலிட் ஓட்டை வந்து 100% எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா கேண்டிடேட் ஏ வந்து 75% வாங்கியிருக்காரு, கேண்டிடேட் பி வந்து 25% வந்து வாங்கியிருக்காரு. அப்படின்னா the number of valid votes polled in favor of A, ஏக்கு வந்து வேலிடாக வந்து விழுந்த ஓட்டினுடைய மதிப்பு என்ன சொல்லியிருக்காங்க, டோட்டல் வந்து 5,60,000. அப்போது இந்த வேலிட் ஓட் என்னவாக இருக்கும்னு பார்த்தீங்கன்னா 85% ஆஃப் டோட்டல் ஓட்டா இன்ட்டு 56,00,00. ஸோ இதை சுருக்கினீங்க அப்படின்னா 85,5600 சொல்லி வரும் சரிங்களா. இது வந்து டோட்டல் ஓட்டு சரிங்களா, டோட்டல் வேலிட் ஓட்டு. இதில் வந்து 4ல் 3 பங்கு சரிங்களா. இதை சுருக்கினீங்க அப்படின்னா 3:1. ஸோ 4ல் வந்து 3 பங்கு. ஸோ கேண்டிடேட் ஏவோட மதிப்பு எவ்வளோ வரும், 85 × 5600ன்றது டோட்டல் வேலிட் ஓட்டு. அதில் வந்து இதை வந்து 4ல் 3 பங்கு வந்து இவர் வந்து வாங்கியிருக்காரு. ஸோ இதை வந்து சுருக்கினீங்க அப்படின்னா 3,57,000
ஓட்டு வந்து அவருடைய வேலிட் ஓட்டில் ஏக்கு கிடைச்ச ஓட்டோட மதிப்பாக இருக்கும். சரிங்களா? மறுபடியும் சொல்கிறேன், வேலிட் ஓட்டோட மதிப்பு இன்வேலிட் ஓட்டம் கழிச்சிங்க, டோட்டல் ஓட்டிலேருந்து கழிச்சிங்கன்னா 85%. சரிங்களா? இப்போ இந்த வேலிட் ஓட்டில் ஏ வந்து 75% வாங்கியிருக்காரு, பி வந்து 25% வாங்கியிருக்காரு. ஸோ இவங்களுடைய விகிதம் வந்து 3:1 சொல்லி வாங்கியிருக்காரு. இந்த வேலிட் ஓட்டு எவ்வளோ பார்த்தீங்கன்னா நம்பர்ஸில் வந்து டோட்டல் ஓட்டில் வந்து 85%. அப்போ டோட்டல் ஓட்டில் 85%, 85 × 5600. சரிங்களா? இதில் வந்து 4ல் 3 பங்கு வந்து கேண்டிடேட் ஏ வந்து வாங்கியிருக்காரு. அப்போ அவர் வாங்கின டோட்டலோட மதிப்பு இந்த டோட்டல் வந்து இந்த வேலிட் ஓட்டில் இருந்து 3/4 = 357,000 தான் ஆன்சர். அடுத்த கொஸ்டின் 62வது கொஸ்டின். A man bought a house for a certain amount of and sold it for 8% large. If he had received 8,800 more, he would have gained 14.1/2%. சரிங்களா? அதாவது வேற ஒன்றும் இல்லை, ஒரு மனிதர் வந்து ஒரு ஹோர்ஸ் வந்து ஒரு குதிரை வந்து வாங்குறான். சரி, வாங்கும்போது அவனுக்கு வந்து 8% நட்டம் கிடைக்குது. ஸோ ஃபஸ்ட்டு வந்து எஸ்பி என்னவாக இருக்கும்? ஸோ ஃபஸ்ட் கேஸில் சிபி வந்து 100%, எஸ்பி வந்து என்னவாக இருந்திருக்கும் பார்த்தீங்கன்னா 100%. சரிங்களா? ஃபஸ்ட் கேஸில் 8% வந்து லாஸ். அப்போது செல்லிங் ப்ரைஸ் எவ்வளோ இருக்கும்? 92% இருக்குமா? அவ்வளோதான். இப்போது செகண்ட் கேஸில் என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவர் 1500 கம்மியாக வாங்கியிருந்தார். 1500, ஹி ரிசீவ் 1800 மோர். 1500 அதிகமாக வந்து வாங்கியிருந்தார் அப்படின்னா அவருக்கு எவ்வளோ கிடச்சிருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 14% வந்து லாபம் கிடச்சிருக்குமா? அப்போது செகண்ட் கேஸில் 100% வந்து லாபம் வந்து 14.5%. அப்போ விற்பனை விலை என்ன இருக்கும்? 144.5%. ஸோ இதுக்கு ரெண்டுக்குள்ள வித்தியாசம் தானே இந்த 1500 ரூபாய். அவ்வளோதான். ஸோ 22.5% = 1800. அப்போது இதோட மதிப்பு என்ன வரும்? 45/2% = 1800. அப்போ 1% மதிப்பு என்ன வரும்? 1800 × 2/45 அடி கொடுத்தீங்க அப்படின்னா 45 40. ஸோ 1% மதிப்பு 80. நமக்கு என்ன தேவை? காஸ்ட் ப்ரைஸ் ஆஃப் ஹவுஸ். காஸ்ட் ப்ரைஸ் எவ்வளவு? 100% = 100 × 80, 8000 தான் ஆன்சர். அடுத்த கொஸ்டின் 69வது கொஸ்டின். ஒரு பக்கெட் வந்து ஒரு ஃபுல் பக்கெட், ஒரு பக்கெட்டில் வந்து பால் மட்டும் தண்ணி இருக்குது, 2:1 விகிதத்தில் இருக்குது. சரிங்களா? மில்க் ப்ளஸ் வாட்டர் 2:1 விகிதத்தில் இருக்குது. சரிங்களா? அப்போ இதோட டோட்டல் எவ்வளவு? 3ன்றது அந்த பக்கெட்டினுடைய மதிப்பு, பக்கெட்டினுடைய மொத்த கொள்ளளவாக இருக்குமா? அவ்வளோதான். இப்போ வந்து the ratio of the milk to water is 1:2. the quantity of water be added to the mixture. அப்படின்னா இந்த ரேஷியோ வந்து 1:2 அப்படின்னு மாற்றணும் அப்படின்னா எவ்வளோ தண்ணி வந்து சேர்க்கணும்னு சொல்கிறாங்க. அப்போது ஆரம்பத்துலேருந்து ஃபஸ்ட்டு வந்து கான்ஸ்டண்ட்டாக இருக்கிறது வந்து மில்க் மட்டும்தான். சரிங்களா? பால் வந்து ஆரம்பத்துலேருந்து கடைசி வரைக்கும் வந்து கான்ஸ்டண்ட்டாக இருக்குது, தண்ணி மட்டும் தான் நம்ம வந்து சேர்க்குறோம். அப்போது இந்த 2 விகிதத்தை வந்து சமப்படுத்திட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து ஆன்சர் கிடச்சிடும். ஸோ அப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா இதை 2க்கு 1 மிச்சம் கண்டுபிடிச்சின்னா 2 தான். சரிங்களா? அப்போ இதை வந்து 2ஆல் பெருக்கணும் அப்படின்னா இந்த என்டையர் செட்டையும் வந்து 2ஆல் பெருக்கணும். சரிங்களா? அப்போ 2. இதை வந்து என்ன பண்ணுவீங்க? 1ஆல் பெருக்குவீங்களா? எல்சிஎம்மில் பெருக்கணும்னா எல்சிஎம் எடுத்திங்கன்னா 2க்கு 1க்கு எடுத்திங்கன்னா எல்சிஎம் 1 தான் வரும். ஸோ ஆன்சர் வந்து என்ன வரும் பார்த்தீங்கன்னா 2:1 இருந்த விகிதம் இப்போ என்னவாயிருச்சு? 2:4ன்னு சொல்லி மாறிடுச்சு. சரிங்களா? அப்போது ஆரம்பத்தில் இருந்த பாலினுடைய அளவும் இப்போ இருக்க பாலினுடைய அளவும் சேம் தான். ஸோ ஆரம்பத்தில் வந்து 3ன்னு சொல்லி இருந்தது, இப்போ என்னவாயிருச்சு? 6ன்னு சொல்லி மாறிடுச்சு. ஸோ 3ன்றது ஒரு பக்கெட்டோட மதிப்பு. சரிங்களா? அப்போ என்னவாயிருக்கும்? இதோடைய எவ்வளோ தண்ணி வந்து சேர்க்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்னும் வந்து +3 வந்து சேர்க்கணும். சரிங்களா? +3 வந்து சேர்க்கணும். அப்போது அது வந்து இன்னொரு பக்கெட்டுக்கு சமம். ஸோ ஃபுல் பக்கெட் ஆஃப் வாட்டர் வந்து கண்டிப்பாக சேர்த்தா மட்டும்தான் இந்த ரேஷியோ வந்து 1:2ன்ற விகிதத்தில் வந்து மாறும். சரிங்களா? புரிஞ்சதா? இது ரெண்டுக்குள்ள வித்தியாசம் வந்து 3. ஆல்ரெடி 3ன்ற ரேஷியோட மதிப்பு ஒரு பக்கெட்டுக்கு சமம், ஒரு பக்கெட்டோட அளவுக்கு சமம். சரிங்களா? அப்போது நமக்கு வந்து 3 தான் அதிகமாக தேவைப்படுது. அப்போது இன்னொரு பக்கெட், ஒரு ஃபுல் பக்கெட் ஆஃப் தண்ணி வந்து சேர்த்துட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து இந்த விகிதம் வந்து 1:2ன்ற விகிதத்தில் மாறிடும். அடுத்த கொஸ்டின் 76வது கொஸ்டின். இதோட மதிப்பு வந்து என்னவா இருக்குன்னு சொல்லி கேட்குறாங்க. அதோட மதிப்பு என்ன வரும் பார்த்தீங்கன்னா 3√5 + 5√5. சரிங்களா? 25 × 5 125. ஸோ 5 வந்து வெளியே எடுத்துடலாம். அப்போ இங்கே வந்து 16 × 5 சொல்லி எடுக்கலாம். அப்போது இதை வந்து 4/√5 சொல்லி எடுக்கலாம், +6√5 சொல்லி எடுக்கலாம். இதோட மதிப்பு 8√5/5
10√5 சரி √5 அடியாயிருமா. அடுத்ததா இங்கே வந்து இதோட மதிப்பு 4/5 சொல்லி மாறும். இது ரெண்டையும் சுருக்குனீங்க அப்படின்னா இது வந்து என்னவா இருக்குது, ஒரு முடிவு விகிதத்தில் இருக்குது. ஸோ இது வந்து ஒரு ரேஷனல் நம்பர் சரிங்களா. இது வந்து ஒரு விகிதத்தில் இருக்குது. ஸோ இது வந்து ஒரு ரேஷனல் நம்பர். இது சுருக்க முடியும். இது வந்து சுருக்குனீங்க அப்படின்னா இதுக்கு வந்து ஒரு முடிவு வரும். இது வந்து டெர்மினேட்டிங் நம்பராக முடியும். ரேஷனல் நம்பர் வந்து டெர்மினேட்டிங், அதுக்கு வந்து ஒரு முடிவு வந்துடும் சரிங்களா. டெர்மினேட்டிங் நம்பர் வரும். அது வந்து தொடர்ச்சியாக போய்கிட்டே இருக்காது. பின்னத்தை வந்து சுருக்குனீங்க அப்படின்னா மதிப்பு 0.8ன்னு சொல்லி வரும் சரிங்களா. இந்த மாதிரி சுருக்க முடியும் அப்படின்னா இதுக்கு அடுத்து எதுவுமே வந்து தொடர்ச்சியாக போகல இல்லையா. அப்படின்றப்போ இது வந்து ரேஷனல் நம்பர் தான், விகிதம் முறை எண். அடுத்த கொஸ்டின் 77வது கொஸ்டின். நம்பர் XYயோட மதிப்பு வந்து x/y 4:5 சொல்லியிருக்கு. x is more than z by 20%, then y will be more than z by. x/y யோட மதிப்பு 4:5. x is more than z by 20% சரிங்களா. அப்போ இது வந்து 4x 5x எடுத்துட்டோம் அப்படின்னா ஸோ x வந்து x is more than z by 20%. அப்போது x வந்து 120%. எஸ், எக்ஸோட மதிப்பு என்ன 120% சமம். அப்போது z வந்து என்னவாக இருக்கும் 100%ஆக இருக்கும் சரிங்களா. இப்போ 120% மதிப்பு 120 அப்படின்னா ஒரு ரேஷியோ சரிங்களா. 4x = 120% அப்படின்னா எக்ஸோட மதிப்பு என்ன 30%. 30%. அப்போது எக்ஸோட மதிப்பு 30%. அப்போது என்ன வரும், இங்கே ஒய்யோட மதிப்பு என்ன வரும் 5 × 30% = 150% சொல்லி வரும் ஒய்யோட மதிப்பு. இப்போ எக்ஸோட மதிப்பு 120 சாரி 4xோட மதிப்பு எக்ஸோட மதிப்பு சாரிங்க இங்கே எல்லாத்தையும் எக்ஸுன்னு போடாமல் இங்கே மொத்தமாக போட்டுவிட்டேன்னா ஃபஸ்ட்லேருந்தே போடுறேன். XYZ ஏன்னு போட்டுக்கணும், தப்பு பண்ணிட்டேன். மறுபடியும் சொல்கிறேன். ஸோ x/y மதிப்பு இந்த கொடுத்தாங்க சரிங்களா. x/y மதிப்பு 4:5 சொல்லி கொடுத்தாங்க சரிங்களா. இது வந்து 4:5 சொல்லி எடுத்துக்கலாம். இப்போ வந்து x is more than z by 20%. அப்போது z வந்து 100% அப்படின்னா z மதிப்பு 100% அப்படின்னா எக்ஸோட மதிப்பு என்ன வரும் 120%. ஸோ x is 20% more than z சரிங்களா. அப்போது 4 ரேஷியோட மதிப்பு 120% அப்படின்னா ஒரு ரேஷியோட மதிப்பு என்ன வரும் 30% வரும் சரிங்களா. அவ்வளோதான். இப்போ என்ன கேட்குறாங்க, தென் y will be more than z by, y வந்து z-ஓட எவ்வளோ வந்து அதிகம் சொல்லி கேட்குறாங்க. ஸோ ஒரு ரேஷியோட மதிப்பு 30% அப்படின்னா 5 ரேஷியோட மதிப்பு என்ன வரும் 150% வருமா. ஸோ இன்ட்டு 30% ஈக்குவல் டு 150% வருமா. அப்போது y will be more than z by, y வந்து z-ஓட எவ்வளோ அதிகம்னு பார்த்தீங்கன்னா +50% வந்து அதிகம். எதுலேருந்து அதிகம் 50% அதிகம். எதுலேருந்து அதிகம் 100%லேருந்து அதிகம். ஸோ இன்ட்டு 100 ஈக்குவல் டு என்ன வரும் 50%ன்றது தான் ஆன்சர். ஒய்யோட மதிப்பு ஜெட்டோட வந்து 50% வந்து அதிகம். அடுத்த கொஸ்டின் 80வது கொஸ்டின். இதோட மதிப்பு வந்து ஏவோட மதிப்பு என்ன சொல்லி கேட்குறாங்க, இது ரெண்டு ஈக்குவல் பண்ணிங்க அப்படின்னா. ஸோ இங்கே வந்து a + b √2² இது ஈக்குவலாக இந்த நம்பரை எப்படி எழுதலாம் அப்படின்னா 1 + 18 + 2 × 3√2 சொல்லி இருக்கலாமா. அடுத்ததா இது எப்படி இருக்கலாம் 1² + இது 9 × 2. ஸோ 9 வந்து எப்படி இருக்கலாம் 3² சொல்லி இருக்கலாம் சரிங்களா. அடுத்து இங்கே ஒரு √2 இருக்குது. ஸோ 3² 9. அடுத்து வந்து 2ன்னு சொல்லி வரும். அப்போ √2². ஸோ 3√2² சொல்லி எடுக்கலாம். 18 வந்து 3√2² எடுக்கலாம் ப்ளஸ் 2 3√2. இது எப்படி என்ன ஃபார்மெட்டில் இருக்குது a² + b² + 2ab ஃபார்மெட்டில் இருக்கா. அப்போது a + 3√2² a + b √2² இது ரெண்டையும் ஈக்குவல் பண்ணிங்க அப்படின்னா ஏவோட மதிப்பு 1, பியோட மதிப்பு 3. அவ்வளோதாங்க ஆன்சர். வந்து நமக்கு இந்த ஏவோட மதிப்பு தான் கேட்குறாங்க. ஸோ ஆன்சர் வந்து 1ன்றதான் ஆன்சர். அடுத்த கொஸ்டின் 84வது கொஸ்டின். ரெக்டாங்கிள் ஹேஸ் அ லென்த் 3 மீட்டர் மோர் தென் இட்ஸ் விட்த் சரிங்களா. ஒரு செவ்வகத்தினுடைய நீளம் வந்து அதனுடைய
அகலத்தை விட 3 மீட்டர் வந்து அதிகம் சரிங்களா நியூமரிக்கலி. அந்த பெரிமீட்டர் நியூமரிக்கலி ஈக்குவல் இன் த வேல்யூ ஆஃப் இட்ஸ் ஏரியா. பெரிமீட்டர் வந்து அதனுடைய மதிப்பு வந்து அந்த செவ்வகத்தினுடைய பரப்பளவுக்கு சமமாக இருக்குமா. தென் தி இன்டெக்ரல் பார்ட் ஆஃப் த வேல்யூ ஆஃப் டயகனல். அப்படின்னா டயகனலோட முக்கோணத்துடைய மதிப்பு என்ன சொல்லி கேட்குறாங்க சரிங்களா. லென்த்தோட மதிப்பு மூலைவட்டத்தோட மதிப்பு கேட்குறாங்க. சரி முக்கோணம் கிடையாது, மூலைவட்டத்தோட மதிப்பு கேட்குறாங்க. ஸோ எல்லோட மதிப்பு என்ன வரும், எக்ஸ் ப்ளஸ் 3. பி வந்து எக்ஸ் அப்படின்னா எல்லோட மதிப்பு எக்ஸ் ப்ளஸ் 3. கணக்குப்படி என்ன கொடுத்தாங்க அப்படின்னா அக்கார்டிங் டு த கொஷின் சரிங்களா. பெரிமீட்டர் வந்து எதுக்கு சமம் அப்படின்னு சொல்லி கொடுத்தாங்க. இது ரெண்டுடைய அந்த செவ்வகத்தினுடைய பரப்பளவு வந்து அதோட சுற்றளவுக்கு சமமா. ஸோ 2l + b சமம். அப்படின்னா எக்ஸ் ப்ளஸ் 3 இன்ட்டு எக்ஸ் ஈக்குவல் டு 2 இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் 3 இன்ட்டு ப்ளஸ் எக்ஸா. ஸோ அதோட மதிப்பு என்ன வரும், x² + 3x ஈக்குவல் டு 2x + 3. அப்போது 4x + 12. அப்போது x² 2 × 3 6. ஸோ x² - x - 6 = 0. பெருக்குனா -6ன்னு சொல்லி வரணும். பெருக்குனா -6ன்னு சொல்லி வரணும். கூட்டினா வந்து -1ன்னு சொல்லி வரணும். அப்படின்னா 3 × 2. ஸோ -3 × 2. ஸோ அப்போ அதோடைய எக்ஸோட மதிப்பு என்ன வரும், இதுக்கு அப்படியே ஆப்போசிட்டாக வருமா. ஸோ எக்ஸோட மதிப்பு இதுக்கு அப்படியே ஆப்போசிட்டாக வருமா. +3 -2ன்னு சொல்லி வரும் சரிங்களா. நமக்கு வந்து இதோடைய லென்த்தோட மதிப்பு மைனஸில் வர முடியாது. ஸோ ஆன்சர் வந்து இதோட அளவீடுகள் வந்து மைனஸில் வர முடியாது. ஸோ லென்த்தோட எக்ஸோட மதிப்பு என்ன வரும் பார்த்தீங்கன்னா எக்ஸோட மதிப்பு +3 தான் சரிங்களா. -2ல் வர முடியாது சரிங்களா. அப்போ எக்ஸோட மதிப்பு +3. அப்போது லென்த்தோட மதிப்பு என்ன வரும், லென்த்தோட மதிப்பு 6, லென்த்தோட மதிப்பு 3. நமக்கு என்ன கேட்குறாங்க, டயகனல் தான் கேட்குறாங்க சரிங்களா. டயகனல்னால் அந்த செவ்வகத்தில் வந்து அது ஒரு மூலைவட்டமாக இருக்குமா, செவ்வகத்தினுடைய மூலைவட்டமாக இருக்குமா. ஸோ ஒரு பக்கம் இந்த இன்டெக்ரல் பார்ட் தான் கேட்டிருக்காங்க சரிங்களா. ஒரு பக்கம் 3 வச்சுருந்தா இன்னொரு பக்கம் 6. ஸோ இதோட மதிப்பு என்ன வரும், √3² + 6². அப்போ அதோட மதிப்பு என்ன வரும் பார்த்தீங்கன்னா டயகனலோட மதிப்பு 9 + 6 45 சொல்லி வரும் சரிங்களா. 45 வந்து ரூட் அவுட் வெளியே எடுத்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 7க்கு பக்கத்தில் இருக்கும், 6.7ன்னு சொல்லி வரும் சரிங்களா. அவன் என்ன கேட்குறான், இன்டெக்ரல் பார்ட் தான் கேட்குறான். அப்போ ஃபஸ்ட் வேல்யூ மட்டும் எடுத்தால் போதுமானது சரிங்களா. அவன் வந்து என்ன கேட்குறான், இன்டெக்ரல் பார்ட் எதனுடைய ஒருங்கிணைந்த பகுதி அப்படின்னா 6.7. ஸோ ஆன்சர் வந்து நமக்கு வந்து இருக்கிற லிஸ்ட்டு 6ன்றதான் நம்ம ஆன்சராக எடுத்துக்க முடியும் சரிங்களா. அவ்வளோதாங்க. இன்டெக்ரல் பார்ட்னா ஆறுனுடைய இன்டெக்ரல் பார்ட் தான் இந்த ஆன்சர். அடுத்த கொஸ்டின், x% of y = y% of z, then x% of y = y% of x. 0க்கு 0 அடியா, 2 0க்கு 2 0, 100க்கு 100 அடியாயிரும், எக்ஸுக்கு எக்ஸ் அடியாயிரும். அப்போ எக்ஸ் ஒய் அடியாயிரும். ஸோ x = zன்றதான் ஆன்சர். அடுத்த கொஸ்டின் 86வது கொஸ்டின். இதோட மொத்த வேல்யூவோட மதிப்பு எவ்வளோ வரும், 360 டிகிரி வரும் சரிங்களா. கோணங்கள் இதோட மதிப்பு 1800 சரிங்களா. நமக்கு என்ன கேட்குறான், ஹவு மெனி ஸ்டூடெண்ட்ஸ் ஆர் ஸ்டடிங் இன் மேக்ஸ் கிளாஸ். மேக்ஸ் கிளாஸில் எத்தனை பேர் படிக்கிறாங்க பார்த்தீங்கன்னா மேக்ஸ் கிளாஸில் 60%. ஸோ 360 டிகிரியோட மதிப்பு 1800 அப்படின்னா வகுத்தல் 6 = 60 டிகிரி = 300ன்றதான் ஆன்சர். 300 பேர் தான் வந்து அங்கே வந்து படிச்சுக்கிட்டு இருப்பாங்க சரிங்களா. பைச்சாட் கணக்கு. அடுத்த கணக்கு, இஃப் பொலிட்டிக்கல் சயின்ஸ் கோர்ஸ் இஸ் ஷட் டவுன் சரிங்களா. பொலிட்டிக்கல் சயின்ஸ் வந்து ஷட் டவுன் பண்ணிட்டாங்க சரிங்களா. ஷட் டவுன் பண்ணிட்டாங்க அப்படின்னா ஷட் டவுன் அண்ட் தி ஸ்டூடெண்ட்ஸ் ஆர் ஈக்குவல் டிஸ்ட்ரிபியூட்டட் பிட்வீன் ஹிஸ்ட்ரி அண்ட் மாஸ் கம்யூனிகேஷன். ஸோ இதை வந்து கட் டவுன் பண்ணிட்டாங்க. அப்போது ஹிஸ்ட்ரியில் வந்து எவ்வளோ சேர்க்குறாங்க, +6. ஸோ ஹிஸ்ட்ரியில் வந்து +6 டிகிரி. அடுத்து மாஸ் கம்யூனிகேஷன் வந்து ஒரு +6 டிகிரி சரிங்களா. அப்போது ஹிஸ்ட்ரியும் மாஸ் கம்யூனிகேஷனும் எவ்வளோ வரும் பார்த்தீங்கன்னா 15 டிகிரி. அடுத்ததாக இங்கே வந்து மாஸ் கம்யூனிகேஷன் வந்து ஒரு 24 டிகிரின்னு சொல்லி வரும். கணக்கில் என்ன கேட்குறாங்க, வாட் வுட் பி த இன்க்ரீஸ் இன் த நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் ஸ்டடிங் இன் மாஸ் கம்யூனிகேஷன். மாஸ் கம்யூனிகேஷன் வந்து எவ்வளோ வந்து இன்க்ரீஸ் ஆகிருப்பாங்கன்னு சொல்லி கேட்குறான். ஸோ என்ன கேட்குறான், 6% தானே கேட்குறான். ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஆரம்பத்தில் வந்து 18 டிகிரியில் இருந்தது. இப்போ வந்து எவ்வளோ ஆயிடுச்சு, 24 டிகிரின்னு சொல்லி ஆயிடுச்சு மாஸ் கம்யூனிகேஷனில் சரிங்களா. அப்போ எவ்வளோ கொடுக்கு, +6 டிகிரி தான் கொடுக்கு சரிங்களா. நமக்கு வந்து 360 டிகிரியோட மதிப்பு 1800 அப்படின்னா
0க்கு 0 அடியேறும். அடுத்து 6 டிகிரினா வகுத்தல் 6, ரெண்டு பக்கம் 6ஆல் வகுத்தீங்க அப்படின்னா 6 டிகிரி ஈக்குவல் டு என்ன வரும், 6ஆல் எடுத்தீங்கன்னா 30ன்றதான் ஆன்சர். 30 பேர் வந்து இன்க்ரீஸ் ஆகிருப்பாங்க. அடுத்த கொஸ்டின், டேபிள் கொஸ்டின். ஹவு many ஸ்டூடெண்ட்ஸ் ஹேவ் ஹைட் மோர் தென் 151 சென்டிமீட்டர் பட் லெஸ் தென் 156 சென்டிமீட்டர்? அதாவது எத்தனை ஸ்டூடெண்டோடைய ஹைட் வந்து 151க்கு அதிகமாக இருக்குது, அதே நேரத்தில் 156க்கு கம்மியாக இருக்குன்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போ 151க்கு அதிகம்னா அப்போ 151 வராது, சரிங்களா? அடுத்ததாக 156க்கு கம்மியாக இருக்குன்னா 156 வராது, 156க்கு மேலே இருக்கக்கூடிய 157 வராது. ஸோ ரிமைனிங் எவ்வளவு, 5 + 12 + 4 + 10, சரிங்களா? அப்போ என்ன வரும், 17, 27, 31ன்றதான் ஆன்சர். ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். வாட் இஸ் த ஆவரேஜ் வெயிட் ஆஃப் ஒர்க்கர்ஸ்? கொடுக்கப்பட்ட 5 ஒர்க்கர் வந்து வேலை பார்க்குறாங்க ஃபேக்ட்ரியில், அவங்களுடைய ஆவரேஜ் வெயிட் என்ன பார்த்தீங்கன்னா 65 கூட்டல் 55 கூட்டல் சாரி இதோடைய மொத்த வெயிட் என்ன வரும் பார்த்தீங்கன்னா 300 சொல்லி வரும், சரிங்களா? 300 வகுத்தல் எத்தனை பேர், 5 ஈக்குவல் டு 60 கிலோன்றதான் ஆன்சர். நார்மல் கணக்கு தாங்க. ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.